பாலகுமரனின் கங்கை கொண்ட சோழன் முதலாம் பாகம். இதில் முதல் 3 அத்தியாயங்கள். மேலே தெரிகின்ற லிங்க் கார்டை கிளிக் செய்து கேளுங்கள். இந்த பதிவில் அடுத்த 3 அத்தியாயங்கள் உள்ளன. கேட்டு உணர்ந்து மகிழுங்கள். கேட்பதில் மகிழ்ச்சி. அத்தியாயம் 4. தாகத்திற்கு இளநீர் சாப்பிடுகிறீர்களா? உயர்ந்த செவ்வக வடிவிலான அந்த பாறை தூணை விட்டு நகர்ந்து கேரளாந்தகன் வாயிலில் உள்ளே புகுந்த நேரம் கீழ்த்தல அறையில் இருட்டியிருந்த ஒரு குரல் வந்தது. சட்டென்று அனிச்சையாக அருண்மொழி பட்டனின் இடது கை வாளில் உரைக்கப் போக வலது கை சுருங்கி விரிந்தது. இன்னும் ஒரு அசைவு வந்தால் வாள் சட்டென்று உருவப்பட்டு இருட்டை நோக்கி காண்பிக்கப்படும். அது திட்டமிட்டு செயல்படுவதல்ல, புத்தியில் படிந்து போன வேலை. பதட்டப்படுத்திவிட்டேனோ? மன்னிக்க வேண்டும். நான் வெளியே வர விருப்பமில்லாமல் தான் உள்ளே உட்கார்ந்திருக்கிறேன். இங்கே 50க்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றன. நான் செம்புலி, மெய்க்காப்பாளர் படையில் உபதளபதி. என்னை உங்களுக்கு நினைவு இருக்குமா என்று தெரியவில்லை. நாம் சந்தித்து நாளாயிற்று. செம்புலி, ஞாபகம் இருக்கிறதே இந்த பெயர். ஏன் இருட்டில் இருக்கிறீர்கள்? வெளியே வாரும். அருண்மொழி தேவர் இருட்டை துளாவியபடி கேள்வி கேட்டான். இப்போதைக்கு வரவேண்டாம் என்று நினைக்கிறேன். காய்கள் சீவி அனுப்புகிறேன். அப்படி உட்கார்ந்து தாகசாந்தி செய்து கொள்ளுங்கள். வெளியே வந்தால் என்ன? இங்கு பலருக்கு அடையாளம் தெரியும். நான் வந்தால் வேறு யாரும் முக்கியஸ்தர்கள் வருவார்கள் என்று கேள்வி கேட்பார்கள். மண்டைக்குள் ஆராய்வார்கள். எனவே அப்படி எவருக்கும் சந்தேகம் எழாவண்ணம் உட்கார்ந்திருக்கிறேன். யார் இங்கு முக்கியமாக வரப்போகிறார்கள்? எதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? இப்பொழுது செம்புலியின் உருவம் நன்றாக தெரிந்தது. வல்லவரையர் வந்தியத்தேவர் என்று சொல்லப்பட்டது. 60 அவைக்கு மேலும் செம்புலியின் வயது இருக்கக்கூடும். மெய்க்காவல் படையின் வெகு நாளாக செம்புலி கலந்திருப்பதை பார்த்திருக்கிறார். 10 வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திர சோழரின் உணவை சோதிக்கும் ஆளாக வந்து அதற்கு பிறகு எந்நேரமும் உடனிருக்கும் ஆளாக மாறி பிறகு ராஜேந்திர சோழனுடைய நகர்வுக்கு முன் நகர்வாய் போகின்ற ஆளாக வந்திருக்கிறார். வேறு யார் இங்கு வரப்போவது? ராஜேந்திர சோழரா? நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 அதிகாரிகள் இருக்கிற பொழுது அந்த இடத்தில் சூழ்நிலை தக்கவாறு ஆராய்ந்து செய்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நான் வந்தியத்தேவருக்கு செய்தி சொல்லிவிட்டேன். இந்த இடம் சுத்தமாக இருக்கிறது என்று, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சமிக்ஞை அனுப்பிவிட்டேன். என்ன சமிக்ஞை அது? பிரகதீஸ்வரர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இதுதான் நான் அனுப்பிய செய்தி. என்னையா, இது அக்கிரமமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கோவிலை எழுப்பி இது கடவுளுடைய இடம் என்று ராஜராஜர் அறிவித்திருக்க, இந்த இடத்தில் உள்ள கடவுள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சமிக்ஞை அனுப்ப எவ்வளவு தைரியம் வேண்டும்? கடவுளுடைய உறக்கம் நம்முடைய உறக்கம் போல் அல்ல. இந்த இடத்தில் இந்த நேரத்தில் ஆக்கலோ அழித்தலோ எதுவுமில்லாத அமைதியாக அவர் இருக்கின்றதால் ஊர் சுகமாக இருக்கின்றது. அவர் இருக்கின்ற தைரியத்தில் எல்லாம் நலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம்தான் அது. காவலுக்காக அவர் இருக்கிறார் என்று அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கிறது. நம்முடைய உறக்கம் மெய்மறந்த உறக்கம், கடவுளுடைய உறக்கம் செயலற்ற அமைதி. அடிசக்கை, தஞ்சாவூரில் யார்தான் தத்துவம் பேசுவது என்றில்லை. ராஜராஜர் ஆரம்பித்து வைத்த பழக்கம். எல்லாவற்றிலும் ஏதேனும் பொருள் தேடுவது என்பது அவருடைய இயல்பு. அதைப்போல பல பேர் கைக்கொண்டு எல்லோரும் ராஜராஜராகவே நடிக்கவும் பேசவும் ஆரம்பித்து விட்டீர்கள். நீர் வலப்பக்கம் மிகப்பெரிய கொண்டையாய் குடுமி முடித்தும் ராஜராஜருடைய சாயல்தானோ? அவரை பார்த்து போட்டுக்கொண்டதுதானோ? என்ன தவறு இருக்கிறது? போட்டுக்கொள்கிறேன். வழுக்கை தலை என்றால் ராஜராஜரை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நான் வெளிப்படுத்தியிருப்பேன். உமக்கு வழுக்கை தலை? எப்படி இருப்பீர்? குறுந்தாடி, அடர்த்தியான மீசை, நெற்றியில் பட்டை, திருநூறு, நடுவில் சந்தனம், அதற்கு நடுவே குங்குமம், காதுகளில் ருத்ராட்ச மாணிக்கம், கழுத்தில் பெரிய ருத்ராட்சம், வலது கையில் என்னுடைய கேயுரம், இடது கையில் ருத்ராட்ச வளையம். சரி, வந்தியத்தேவருடைய வருகை அதிரடி சோதனை என்று யார் உனக்கு சொன்னார்கள்? வந்தியத்தேவரே சொன்னார். வந்தியத்தேவரும் நானும் வருவதற்கு மெய்க்காவல் படை ஊடுருவி வருவானேன்? ஒருவேளை வரலாம். யார் வரலாம்? யார் வர வேண்டுமோ அவர் வரலாம். அடடா, மெய்க்காவல் படை உபதளபதி என்றால் நேரடியாக பேச மாட்டீர்களா? நான் சோழப்படையின் சேனாதிபதி என்று மறந்து போயிற்றோ? எப்படி மறக்கும்? உங்கள் வீரமும் புகழும் அறிவும் ஆற்றலும் மாமன்னர் ராஜராஜரால் கொண்டாடப்பட்டது. இப்போது சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழர் அவர்களாலும் போற்றப்படுகிறது. உங்கள் நெல்முனை அளவு கூட குறைந்து நான் மதிப்பிடவில்லை. நிதானமாக பேசுவதற்கு நாங்கள் பழகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே எப்படி பேசினாலும் அப்படிதான் வரும். அதுவும் தவிர நான் சோழ தேசத்தின் சேனாதிபதி அருள்மொழிப்பட்டருக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, ராஜேந்திர சோழருக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன். எனவே உம்மை உபசரிப்பதிலும் என்னை வெளிக்காட்டிக் கொள்வதிலும் உங்களோட மெல்லிய வாக்குவாதத்தோடும் பேசுவது என்னுடைய கடமைகளின் ஒன்று. நீர் வெளிவட்ட மெய்க்காப்பலர் தானே? ஆமாம். அப்படியானால் ராஜேந்திர சோழர் வருகிறார் என்று அர்த்தமா? தெரியாது. வந்தியத்தேவருக்கு ராஜேந்திர சோழரின் உத்தரவை மாற்றி அமைக்கவும் உரிமை உண்டு. எனவே அவர் சொல்லியபடி
இந்த இடம் வந்தும் பிரகதீஸ்வரர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற சமிஞ்ஞையும் அனுப்பிவிட்டேன். சகிக்க முடியவில்லை ஐயா. உங்கள் வயது குறித்து ஒரு மரியாதை தரும் வண்ணம் அமைதியாக இருக்கிறேன். இருங்கள், இப்பொழுது தாகசாந்தி செய்து கொள்ளுங்கள். நல்ல இனிப்பாக இருக்கிறது. சேர தேசத்து தென்னங்கன்று நட்ட 4 வருடத்தில் பெரும் பலன் கொடுத்திருக்கிறது. எங்கே நட்ட தென்னங்கன்று? இவை அனைத்தும் திருக்கோவில் குளம் சுற்றி நட்டப்பட்டிருக்கிறது. நீர் ஊறும் இடம், நல்ல கன்று, அமோக விளைச்சல். சரியான இடத்தில் சரியானபடி நட்டிருக்கிறார்கள். இல்லையெனில் இந்த இடத்தில் இவ்வளவு இனிப்பான இளநீர் எவ்வளவு அற்புதம்! இன்னும் 2 வெட்டவா? எதிரே பதிலுக்கு காத்திராமல் கத்தியும் இளநீரும் மோதுவது தெரிந்தது. இப்பொழுது இருட்டில் அந்த மனிதர் செம்புலி தெளிவாக தெரிந்தார். கிட்டத்தட்ட ராஜராஜரின் நடை, உடை, பாவனைகள் தன்னுள் ஏற்றுக்கொண்டு அவரை பற்றிய நினைவோடு வாழ்பவர் போலவே தெரிந்தார். தஞ்சையில் உள்ள வயதான மறவர்கள் இன்னும் பல பேர் ராஜராஜரின் மயக்கத்திலிருந்து விடுபடவில்லை. எது பேசினாலும் எப்பொழுது பேசினாலும் அவர்கள் பேச்சு ராஜராஜரிடம்தான் வந்து முடியும். நீங்கள் தொட்ட பாறையை சுருக்கி கட்டி மேலே இழுத்ததில் எனக்கு பங்கு உண்டு. உமது பக்கம் பாறையை 3 பேர் தூக்கி அடியில் கைவிட்டு கயிறை மறுபக்கம் இழுத்தவன். அவர்கள் விட்டிருந்தால் என் 2 கைகளும் துண்டாயிருக்கும். என் கதி அதோ கதியாயிருக்கும். ஆனால் சோழ வீரர்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்கள். சோழ வீரர்களுடைய உறுதியும் துணிச்சலும் தான் இன்றைய நல்வாழ்வுக்கு அடிவாரம். இளநீர் கிருகிருப்பான தித்திப்போடும் இருந்தது. வழுக்கை நல்ல மனதோடும் சுகமாக சுவையோடும் இருந்தது. 3 இளநீர் வயிற்றை நிறைத்தது. இது இந்த நேரத்தில் நிச்சயம் தேவை. ஆனால் வருகிறவர்களுக்கு இளநீர் வெட்டவா இவரை அனுப்பியிருப்பார்கள்? வந்தியத்தேவர் இந்த இடம் சுத்தமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? சோழ தேசத்தில் எந்த இடம் அசுத்தமாக இருக்கிறது? எந்த பகுதி பயப்பட வேண்டிய இடமாக இருந்திருக்கிறது? ஆனால் வந்தியத்தேவர் வருகைக்காகவும் என்னுடைய வருகைக்காகவும் செம்புலி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெகு நிச்சயம் ராஜேந்திர சோழர் இங்கு வரப்போகிறார். என்ன காரணம் இருக்கும்? அருண்மொழிப்பட்டரின் மனம் வேகமாக ஆராயத் துவங்கியது. முன்னும் பின்னும் 40 வீரர்கள், அதற்கு பின்னால் 100 பேர் ஈட்டியும் கேடையுமாய் ஓடி வருகின்ற சிறிய படை. பிறகு சிறிது நேரம் கழித்து தேர்ப்படை, அவசியமெனில் யானைகளும் வரும். இதுதானே ராஜேந்திர சோழரின் உலா? இப்படி செம்புலியை அனுப்பி வேவு பார்க்க வேண்டுமென்றால் அப்படி வரப்போவதில்லை என்றுதானே அர்த்தம்? அப்படி வராமல் ரகசியமாக மாறுவேடமிட்டு வரப்போகிறாரா? அப்படி வரவேண்டிய அவசியம் என்ன? அந்த அறையின் விளம்பில் உட்கார்ந்து கொண்டிருந்த அருண்மொழி மெல்ல எழுந்து கேரளாந்தகன் வாயிலை தாண்டி பெரும் வெளி ஒன்றை கடந்து ராஜராஜரின் வாயிலை அடைந்தார். அங்கு இதுபோல பாறைகள், பாறை தூண்களும் இருந்தன. குறுக்கு கட்டைகளும் நல்ல அகலத்திலும் நீளத்திலும் இருந்தன. ஒவ்வொன்றாய் உற்று கவனித்தபடி, இவை கட்டப்பட்ட போதெல்லாம் நான் கவனித்திருக்கிறேனே என்று பூரிப்போடு நகர்ந்து கொண்டிருந்தார். கேரளாந்தகன் வாயிலும் ராஜராஜரின் வாயிலும் தாண்டி அவன் பெரும் திடலுக்குள் காலடி வைத்ததும் எதிரே பஹூம் என்ற ஒளியற்ற வரி வடிவத்தோடு விமானம் குபீரென்று தெரிந்தது. இங்கு வரி வடிவத்தோடு விமானம் என்று குறிப்பிடுவது இப்போதிருக்கிற பெரிய நந்தி ஆகும். மனம் கை கூப்பியது. வெட்டவெளிக்கு நடுவே தனியாக ஒரு விமானம், உள்ளே இறைவன் என்று ஒரு அழகு வேகமாய் நெஞ்சில் ஒட்டிக்கொண்டது. உள்ளுக்குள் இருப்பது மட்டுமே இறைவனல்ல அருண்மொழி. இந்த விமானமே சிவலிங்க ரூபம்தான். இந்த சிவலிங்கத்திற்கு மேலே ஆகாயம் இன்னொரு சிவலிங்கமாக இருக்கிறது. ஆக ஆகாயம் என்ற சிவலிங்கம், விமானம் என்ற சிவலிங்கம், அதற்குள்ளே நடுவே உயரமாக நாம் அமைத்த சிவலிங்கம். இதுதான் இறைவன் என்று பிரமித்துப் போய் நின்றால் இல்லை, இதனினும் பெரியவன் என்று வேறொரு வடிவம் தோன்றும். அடடே, இதுதான் இறைவன் என்று பிரமித்துப் போய் நின்றால் இல்லை, அது பிரபஞ்சம் முழுவதுக்கும் சொந்தமான ஒரு விஷயம் என்று தோணும். உள்ளுக்குள்ளே தோன்றுகிற ஆத்ம தரிசனம் மட்டுமே கடவுள் தேடலாக முடிந்துவிட முடியாது. அந்த ஆத்ம தரிசனம் தாண்டி எதிலிருந்து இது உண்டானது என்று கேள்வி ஒன்று வரும். அப்பொழுது வேறு ஒரு வரி வடிவம் தோன்றும். அந்த வரி வடிவம் எங்கிருந்து ஏற்பட்டிருக்கும் என்றபோது பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய பரப்பு நமக்குள் வந்து அமர்ந்து கொள்ளும். பிரபஞ்சத்திற்கு மேலே என்ன இருக்கிறது என்று தெரியாது. தெரிந்தாலும் சொல்ல முடியாது. சொல்ல முடிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. அது சொல்லுக்கு அப்பாற்பட்டது. பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம் வரை ஓரளவு அமைதியாகிருந்தால் புரிந்து கொள்ளலாம். ராஜராஜர் தன் தோளில் கை வைத்து விமானம் பார்த்தபடி சொன்ன காலம் எல்லாம் ஒன்று உண்டு. வந்தியத்தேவர் வந்துவிட்டார்! செம்புலி அடிக்குரலில் பேசினார். அவருடைய மெய்க்காவல் 2 பேர் நகர்ந்து உள்ளே போனார்கள். அவர்களும் பிரகதீஸ்வரர் உறங்குகிறார் என்று செய்தி அனுப்புவார்களோ? இருக்காது, வேற ஏதேனும் செய்தியாக இருக்கும். என்ன செய்தி? கருடப்பட்சி வந்துவிட்டது. என்னது கருடப்பட்சி? யாரை சொல்கிறீர்கள்? உங்களைத்தான். நான் கருடப்பட்சியா? ஆமாம். என்னையா இது? நீர் வைஷ்ணவர், அந்தன சுரூபம், ஆனால் மாமிசப்பட்சினி. போர்த்தொழில் உம்முடைய வேலை. கருடன் பார்ப்பதற்கு அந்தணன் போல கழுத்து வெள்ளையாக இருந்ததால் சீறிப்பாய்ந்து சாகசங்கள் செய்வதில்லையா? அதே போல நீரும் செய்கிறவர். எனவே உமக்கு கருடப்பட்சி என்றுதான் பெயர். என்னை அவர்கள் பார்க்கவில்லையே.
பார்த்தும் பார்க்காதது போல் நடிப்பதுதானே அடிப்படை பாடம். ராஜேந்திரர் வருவாரா? எனக்கு தெரியாது. அருண்மொழி மௌனமானான். என்ன காரணம் என்று செம்புலியை கேட்கலாமா? வேண்டாம், பிசகாக போகும். செம்புலிக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துவிட வேண்டாம். அருண்மொழி பட்டன் எழுந்து நின்றான். தொலைவில் குதிரைகள் வரும் புழுதி உயர்ந்தது. முன்னும் பின்னுமாக படை வீரர்களோடு வந்தியத்தேவர் நடுநாயகமாக வந்திறங்கினார். என்ன வயதானால் என்ன, இந்த மனிதருக்கு மட்டும் எப்படி ஒரு பேரழகு முகத்திலும் உடம்பிலும் ஒட்டிக் கொண்டிருக்கிறது! அரசிலம் குமரிகளை மயக்க வைக்கின்ற சொக்க வைக்கும் அழகு இவர் எங்கிருந்து பெற்றார்? காதோறும் தாடை, மயிர் சிரிக்குமா? வெண்ணிற தாடியும் சிரிக்குமா? நீண்ட பின் சிகை சிரிக்குமா? சோழ வீரர்களை விட ஒருபடி உயரம். உடம்பு கட்டுப்பாட்டாலும் பயிற்சியாலும் இறுகிய உடம்பு. கழுத்தில் முத்துவடம், நீண்ட தங்கச் சங்கிலி, சங்கிலியில் கோர்த்த பதக்கம், பதக்கத்தில் ராஜராஜரின் உருவம். சோழ தேசத்தின் நிதி நன்மைக்கு முக்கிய மந்திரி என்பதற்காக 2 பக்கமும் புலிச்சின்னம் பதிக்கப்பட்ட கேயுரங்கள், வாள் வீரர்கள் இறுக்கமாக அணிந்து கொள்கின்ற மணிக்கட்டு பட்டை, இடுப்பிலும் மேலும் சீனப்பட்டு, ஆனால் 3ஆம் துண்டு பருத்து துணியில் முறுக்கி கட்டப்பட்டு இடுப்பில் இறுகி இருந்தது. தலப்பாகை பற்றியோ கிரீடம் பற்றியோ எப்போதும் வந்தியத்தேவர் கவலைப்பட்டதே இல்லை. நிதி அமைச்சராக இருப்பதால் தலையில் அவருக்கென்று அணிந்து கொள்கிற ஒரு பாகை உண்டு. ஆனால் அதை அவர் அணிந்து பார்த்ததே இல்லை. கேரளத்தின் சந்தன நறுமணம் அவர் காதோரத்தில் இருந்தும் கழுத்து பிடரில் இருந்தும் வீசிற்று. மன்னன் உடுப்பதில் படு சுத்தம், சுகவாசி என்று உடம்பின் எல்லா அங்கங்களிலும் தெரியும். பாதரட்சையை வாசலிலேயே கழற்றி போட்டிருப்பார் போல் விரல் நகங்கள் சுத்தமாக இருந்தன. சோமு தேசத்தின் மிகப்பெரிய துணை நிதியமைச்சரே, சேனாதிபதி அருண்மொழிவர்மன், நமஸ்கரிக்கிறேன். நான் கௌஷிக கோத்திரம், யஜூர் வேதம், ஸ்ரீ கிருஷ்ணன் என்பது எனக்கு வைத்த பெயர். ஆனால் அருண்மொழிவர்மன் என்று அழைக்கிறார்கள். நான் இன்னும் மாணாக்கன் என்று நமஸ்கரித்தான். எதற்கு இப்படி ஒரு வணக்கம்? நீர் அந்தணன், நான் மறவன். இது செய்வது வழக்கமில்லையே. அவர் மெல்ல சிரித்தார். அந்த சிரிப்பிலும் வசீகரம் கொடிகட்டி பறந்தது. குலப்பிறப்ப மரியாதை கொடுத்து விடாது. ஆனால் சில முகங்களை பார்க்கும் பொழுது அவர் அந்தணரை விட உயர்வு என்று தோன்றும். அதனாலேயே மரியாதை இயல்பாக வரும். தன்னை பற்றி விண்ணப்பித்துக் கொள்ள ஆசை வரும். உங்களை பார்த்த பிறகு அப்படித்தான் தோன்றுகிறது. 4 தினங்களுக்கு முன் பார்த்தேன். ஆயினும் நமஸ்கரிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அருண்மொழிப்பட்டா, உன்னுடைய பதவியில் வேறு யார் இருந்தாலும் பேயாட்டம் ஆடியிருப்பார்கள். உன் தகப்பனான கிருஷ்ணன் ராமனிடம் இருந்து செல்வாக்கை எந்த மகன் அனுபவித்திருந்தாலும் அந்த விதத்திலாவது ஆடியிருப்பார். ராஜராஜருக்கும் நெருக்கம், ராஜேந்திர சோழருக்கும் நெருக்கம், சோழ தேசத்தின் எல்லா படைகளுக்கும் மூத்த தளபதிகளில் ஒருவர் என்ற தகுதிகள் இருப்பினும் அது பற்றி அக்கறை கொஞ்சமும் கொள்ளாது எல்லா இடத்திலும் புகுந்து புறப்படுகிறாய் பார். இதுதான் உன்னை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. இதுதான் உனக்கு முன்னேற வாய்ப்புகள் அள்ளித்தருகிறது. உன்னை பற்றி இன்று காலை ஒருவர் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தையில் உன்னை பற்றி விளக்கினார். என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? அருண்மொழி சிரிப்போடு கேட்டான். ஞானஸ்தன் என்று சொன்னார். தத்துவ ஞானத்தில் சிறந்தவர் என்று இதற்கு அர்த்தமில்லை, கெட்டிக்காரர் என்று அர்த்தம். கெட்டிக்காரத்தனத்தை அவ்விதமாகவே சொல்லலாம். ஞானஸ்தன் என்று சொல்லியிருக்கிறார்களே, ஏன்? யாருக்கும் தீங்கு செய்யாத கெட்டிக்காரத்தனம்தான் ஞானம். அகந்தை இல்லாத கெட்டிக்காரத்தனம்தான் ஞானம். உன்னை கெட்டிக்காரன் என்று சொல்லவில்லை, ஞானஸ்தன் என்று சொன்னார். சொன்னது மாமன்னர் ராஜேந்திரர் தானே? இதுதான் ஞானஸ்தன் அடையாளம். காய்ந்த மூங்கிலில் நெருப்பு பிடித்துக் கொண்டது போல உடனே குப்பீர் என்று விஷயத்தை புரிந்து கொள்கிறாய். எதற்காகச் சொன்னார் தெரியுமா? சொல்லுங்கள், அதையும் காது குளிர கேட்கிறேன். நாகை போகிறாயாமே? ஆமாம். விகாரையில் தங்குகிறாயாமே? ஆமாம். அங்கு வருகின்ற கடல் பயணிகளை ஆவலோடு கவனிக்கிறாயாமே? உண்டு. மரக்கலன்கள் ஏறி சோதிக்கிறாயாமே? அது என் வேலையில் ஒரு பகுதி. மரக்கலன்களை படம் வரைய சொல்லி தனித்தனி சுருளாக வைத்திருக்கிறாயாம். எப்பொழுது வேண்டுமானாலும் ராஜேந்திரர் வந்து பார்க்கலாம் என்று அழைப்பு அனுப்பினாயாம். உண்மை. ஆனால் இது ஞானஸ்தன் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது? என்னுடைய வேலைதானே. சோழ தேசத்தில் அடுத்த இடம் கடற்பயணம் என்று அருண்மொழி புரிந்து வைத்திருக்கிறான் என்று பாராட்டினார். அவருக்கு என் நன்றியை சொல்லுங்கள். ஆனால் அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது மாமன்னர் ராஜேந்திரரே தவிர நான் இல்லை. அப்படி அவர் ஏதேனும் ஒரு விஷயம் பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இப்பொழுதும் என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன். தெரியாது என்று சொல்வது சேனாதிபதிக்கு அழகல்ல என்பதால் தகவல்களை சேகரித்து வண்ணம் இருக்கேன். ஸ்ரீ விஜயத்திலிருந்து வந்த கப்பலை மடக்கி கடுமையாக சோதனையிட்டாயாம். அந்த நாவாயிலுள்ள ஊழியர்களை 6 பேரை 2 மாலுமிகள் உட்பட கைது செய்து வைத்திருக்கிறாயாம். ஆமாம். குடந்தை சிறையில் இருக்கிறார்கள். பிட்சுக்கள் விடுவிக்கும்படி மன்றாடியும் மறுத்துவிட்டாயாம். ஆமாம். அந்த மாலுமிகள் நடவடிக்கை அகம்பாவமாக இருந்தது. அந்த புத்த பிட்சுக்கள் எதனாலேயோ அந்த மாலுமிகளுக்கு பயப்படுகிறார்கள்.
அதில் ஒருவன் மிக அகங்காரத்தோடு நடந்து கொண்டான். புத்த பிட்சு எதிரிலேயே மீது கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டான். இழுத்து தரையில் போட்டு மிதித்தேன். மிக வேகமாக மோதினான். இரும்பு போன்ற கைகள் அவனுக்கு. அந்த கைகளையே இருக்க பற்றி திசை திருப்பி பிடரியில் ஓங்கி அடித்தேன். எழுந்திருக்க ஒரு நாளாயிற்று. வேற ஏதேனும் முக்கிய தகவல் கிடைத்தனவா? எங்கே? அந்த மரக்களத்திலிருந்து, மாலுமிகளிடமிருந்து. மாமன்னர் ராஜேந்திரர் வருகிறாரா? அருண்மொழி, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொல். வேறு ஏதேனும் முக்கிய தகவல்கள் அந்த மரக்கலத்திலிருந்து கிடைத்ததா? மாமன்னர் ராஜேந்திரர் வருகிறாரா? ஏன் என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாயா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை மாமன்னர் ராஜேந்திரர் கேட்டால் அவரிடம் சொல்வது உசித்தமே தவிர அவருக்கு முன்பு உங்களிடம் சொல்வது முறை அல்ல. சேனாதிபதியான எனக்கு வழி தவறி நிற்றல் என்ற கெட்ட பெயரை கொண்டு வந்து விட வேண்டாம். அவருக்கு முன்பு உங்களிடம் சொல்வது முறை அல்ல. சேனாதிபதியான எனக்கு வழி தவறி நிற்றல் என்ற கெட்ட பெயரை கொண்டு வந்து கொடுக்கும். அகம்பாவமாய் பேசுகிறாய் அருள்மொழி. சற்று நேரம் முன்பு ஞானஸ்தன் என்று சொன்னீர்கள். ஞானஸ்தன் என்று நான் சொல்லவில்லை, மாமன்னர் ராஜேந்திரர் சொன்னார். அது பிசகு என்று இப்பொழுது தோன்றுகிறது. மாமன்னர் பிசகு என்பதையும் நீங்கள்தான் சரி என்பதையும் அவர் வந்ததும் தெரிவித்து விடுகிறேன். என்ன பூச்சு காட்டுகிறாயா? அருள்மொழி, நீ அவருக்கு கீழே கை கட்டி வேலை செய்கிறவன். நான் அப்படி அல்ல. மாமன்னர் ராஜராஜருடைய தங்கை குந்தவையை இந்த சோழ தேசத்து அரசியலில் முக்கியமான பெண்மணியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அவர் வீட்டு மாப்பிள்ளை. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து நான் உட்கார்ந்திருக்கிறேனா என்று பார்த்து என்னை உட்காரச் சொல்லி சமிக்ஞை செய்து பிறகுதான் நிமிர்ந்து உட்காருவார். கவனித்திருக்கிறேன். அந்த மரியாதை எல்லாம் உங்களுக்கும் நன்றாகத்தான் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னிடமிருந்து வரவில்லையே. ஒரு நூல் இலை கூட என் மரியாதை குறையவில்லை. ஆனால் நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கில்லை. சேனாதிபதி மன்னருக்கு அடங்கியவரே தவிர நிதி அமைச்சருக்கு கை கட்டி பேசுகிறவர் அல்ல. சோழ தேசத்தின் மீது எனக்கு அக்கறை உண்டு. யாருக்குத்தான் இல்லை? இங்குள்ள செம்புலி என்கின்ற மெய்க்காவல் படை கூட தனக்கு சோழ தேசத்தின் மீது மிகுந்த அக்கறை உள்ளதாய் பேசினான். செம்புலி எங்கே? எனக்கு தெரியாது. செம்புலியை பார்த்தீர்களா? யாருக்கு தெரியும்? செம்புலி என்ன தகவல் சொன்னான்? எனக்கு தெரியாது. இப்பொழுது உன்னுடைய முறையா? நீ பதில் சொல்ல மாட்டாயா? சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று ஒரு நிதி அமைச்சருக்கு தெரிய வேண்டும். எப்படி தகவல் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அப்படி தகவல் கொடுக்கவும் தெரிய வேண்டும். தகவல் கொடுத்தால்தான் தகவல் கிடைக்கும். சாதாரணமான ஒரு கணக்கு. இது உங்களுக்குள் ஏன் புரியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. மாமன்னர் ராஜேந்திரருடைய வருகையை பற்றி நீ ஏன் கேட்கிறாய்? முறையீடு செய்ய வேண்டியிருக்கிறது. செம்புலி எங்கே? உங்கள் வயது முன்னிட்டு, உங்கள் அறிவுத்திறன் முன்னிட்டு, உங்களுடைய அனுபவம் முன்னிட்டு, நீங்கள் போர் செய்கின்ற தீரத்தை முன்னிட்டு உங்கள் கேள்விக்கு நான் பணிவாக பதில் சொல்கிறேன். செம்புலி இந்த இடத்திலிருந்து கிளம்பி அரை கால்நாளிகை ஆகிவிட்டது. கேரளாந்தகன் வாயில் தாண்டி வடக்கு நோக்கி சற்று தூரம் நகர்ந்து அங்கு நின்றபடி வடக்கு திசையில் மன்னர் வருகிறாரா என்று பார்ப்பதற்கு போயிருக்கிறார். மன்னர் வருகிறார் என்று தெரிந்தால்தான் அப்படி பரபரத்து போயிருக்கிறார் என்பது என் அபிப்பிராயம். எனவே மாமன்னர் ராஜேந்திர சோழர் இங்கு வருகிறார் என்பது திண்ணம். வெளியூரிலிருந்து வரும் மாட்டு வண்டிகள் கோவிலுக்குள் நுழைந்தன. ஆண்களும் பெண்களுமாய் உள்ளே கிராமத்து மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். கேரளாந்தகன் வாயில் தாண்டியதும் கூச்சலிட்டார்கள். ராஜராஜன் வாயில் தாண்டியதும் இன்னும் வியந்தார்கள். கீழே இறங்கி நிலம்பட விழுந்து வணங்கினார்கள். சிவோகம் 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 என்று கத்தினார்கள். மாமன்னர் ராஜராஜர் வாழ்க என்று பிளறினார்கள். 2 பெண்களுடன் கூடிய ஒரு மாட்டு வண்டி வலப்பக்கம் திரும்பி நின்றது. இடப்பக்கம் மற்ற வண்டிகள் எல்லாம் நிற்க, வலப்பக்கம் அந்த வண்டி நிற்பதை ஒரு கோவில் காவல்காரன் மறுபக்கம் திரும்பி அங்கே போய் நின்று விசாரித்தான். அவன் முகம் மாறியது. பின்னடைந்தான், வணங்கினான். அருள்மொழிக்கு புரிந்துவிட்டது. மாமன்னர் ராஜேந்திரர் மாட்டு வண்டியில் வெறுமே முண்டாசு கட்டிக்கொண்டு தன்னுடைய துணைவி வீரமாதேவியாருடனும் தன்னுடைய துணைவி பறவையாருடனும் வந்திருக்கிறார் என்று புரிந்தது. நேரடியாய் போய் வரவேற்பதா அல்லது விலகி நின்று மன்னர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதா? மன்னர் வந்ததை அருண்மொழி கவனித்தான். ஆனால் வந்தியத்தேவர் கவனிக்கவில்லை. அவர் செம்புலியின் வரவை நோக்கி காத்திருந்தார். அத்தியாயம் 5. ஆனால் இது வழக்கம்தான். ராஜேந்திர சோழர் தனக்கு வரும் தகவல்களை மட்டுமே நம்பாமல் சட்டென்று மக்களோடு மக்களாக கலந்து தன்னுடைய நிர்வாகம் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நேரடியாய் தெரிந்து கொள்வதற்கு மெல்லியதாய் உருமாறி உள்ளே புகுந்து விடுவது அவருடைய தன்மைகளில் ஒன்றுதான். மக்கள் சோதிக்க மட்டும் இல்லாமல் தன்னுடைய மெய்க்காவல் படையை, தன்னுடைய சேனையின் குதிரைப்படையை, கைகோளப்படையை, யானைப்படையை என்று அவர் சோதிப்பதும் வழக்கம்தான். யானை பாகர்களுக்கு மெல்ல பேசத் தெரியாது. அவர்கள் அந்த மிருகத்தோடு அதட்டி பேசி பேசி எது பேசினாலும் உறக்கத்தான் பேசுவார்கள்.
எனவே அந்த இடத்தில் பாகனோடு பாகனாய் யானையில் ஏறி நின்று ஏதேனும் ஒரு யானையை மெல்ல நகர்த்தி கொண்டு போவார். மற்றவர்கள் பேசுவதை உரக்கக் கேட்பார். அப்பொழுது அவருடைய உடை யானை பாகனுடைய உடையைப் போல முறுக்கிய தலைப்பாகையும், அந்த தலைப்பாகை அவிழாமல் இருப்பதற்கு அங்கங்கே பித்தளை ஊசியும் சொருகியிருப்பார்கள். தோளில் துண்டு போட்டு அதன் மீது அங்குசம் தொங்கவிட்டிருப்பார்கள். வேட்டியை பஞ்சகச்சமாக கட்டாது வெறுமே மடித்து சுத்தமாக கட்டிக்கொள்வார்கள். அந்த தட்டு சுத்தத்துக்கு மேல் 3ஆம் துண்டை விரித்து வேட்டி அழுக்காகாமல் உடுத்திக் கொள்வார்கள். அந்த 3ஆம் துண்டு யானையின் மீது பட்டு அழுக்காக இருக்கும். வேட்டி சுத்தமாக இருக்கும். யானையின் கழுத்துக்கு அருகே உட்கார்ந்திருப்பதால் காதுகளில் சமிக்ஞை செய்ய சில சமயம் கற்கள் பொருத்திய வீரக்கழலை வலது காலில் அவர்கள் அணிவதுண்டு. அதேபோல வணிகனாய் உடுத்திக்கொண்டு பல சமயம் ராஜேந்திர சோழர் தஞ்சையை உலா வந்திருக்கிறார். வேறு ஊருக்கு பயணப்பட்டிருக்கிறார். இரவு நேரம் மெல்ல நகர்ந்து போய் மெய்க்காவல் படைக்கு அருகே தூங்கியிருக்கிறார். விடியற்காலையில் மெய்க்காவல் படை முழித்துக்கொண்டு மன்னரை காணோம் என்று பதறி நாலாபுரமும் தேட இவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார். இவரை தட்டி எழுப்பி, அட எழுந்திரியா, மன்னரை காணோம் என்று உலுக்குவார்கள். இவர் எழுந்து நின்று சோம்பல் முறிக்க மொத்த மெய்க்காவல் படையும் இவர் காலில் விடும். வெகு தூரம் நடந்த களைப்பு, அதனால்தான் நல்ல தூக்கம். இல்லையா நண்பா என்று அவர் பேசுவதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாமல் மெய்க்காவல் படை விழிக்கும். ஆமாம் என்று சொன்னாலும் தவறு, இல்லை என்று சொன்னாலும் குற்றம். ஒரு தடவை வணிகக் குழுவுக்கு காவலாக நெடுந்தூரம் நடந்திருக்கிறார். அடே குண்டா என்று அந்த வணிகர் இவரிடம் விழித்திருக்கிறார். நான் அவ்வளவு பருமனாகவா இருக்கிறேன் என்று வணிகரிடம் கேட்க, அந்த வணிகர் உற்று பார்த்து வியந்து அலறி போட்டுக்கொள்ள, வீரமாதேவியர் கூறிக்கொண்டே இருக்கிறாள், இளைக்க முயற்சிக்க வேண்டும். இப்போது காடு தாண்டி விட்டோம், இனி எந்த கவலையும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து தைரியமாக பயணம் செய்யலாம் என்று திரும்ப குதிரை ஏறி ஒற்றை ஆளாய் தஞ்சைக்கு திரும்பி இருக்கிறார். ஒரு நாள் பயணம் எங்கெல்லாம் பார்த்தாரோ, என்னவெல்லாம் கற்றாரோ தெரியவில்லை. அவர் எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் புகுந்து புறப்படுகிறவர் என்ற பெயர் அவரை அச்சங்கொள்ளத் தகுந்த நபராகவே சோழ தேசத்தில் காட்டியது. ஆனால் மறைந்த ராஜராஜ தேவருக்கு இம்மாதிரியான சங்கடங்கள் இல்லை. உத்தம சோழரை அரசாட்சி செய்ய விட்டுவிட்டு அவர் சாதாரண படை அதிகாரியாகவே எல்லா இடத்திற்கும் பயணப்பட்டிருக்கிறார். கிராம கிராமமாக அலைந்திருக்கிறார். பல குறுக்கு வழிகளை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார். பல வீரர்களை நேரடியாகப் போய் பெயர் சொல்லி குடும்ப வாழ்க்கை கேட்டு புரிந்து கொண்டிருக்கிறார். கிராம நிர்வாகிகளின் சங்கடங்களை, அவர்களின் வேலை பழுவை அறிந்திருக்கிறார். படையெடுப்பால் பாதிக்கப்படுவது யார்? பெண்கள். அவர்களின் விதவைகளுக்கு என்ன மரியாதை? இந்த ஊரில் யார் அவர்களை காப்பாற்றுகிறார்கள் என்று விசாரிப்பது அவருடைய விசாரணைகளில் முக்கியமானது. இதனால் பெண்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய பெயர் இருந்தது. என்னை சாப்பிட்டியா என்று கேட்க இந்த ஊரில் ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு பெயர் மாமன்னர் ராஜராஜர். எனக்கு அது போதும் என்று ஒரு விதவை முகத்தில் அடித்துக்கொண்டு அழுதிருக்கிறாள். அவருடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு நிர்வாகத் திறமை உண்டு என்பதை புரிந்து கொண்டு அவர்களில் பலரை அரண்மனையில் அதிகாரிச்சிகளாக நியமித்தார். உத்தம சோழன் ஆண்டிருந்த 16 ஆண்டு காலம் இவருக்கு சோழ தேசத்துடைய மொத்த மனோநிலைமையும் தெள்ளத் தெளிவாக பிடிபட்டுவிட்டது. எனவே அவர் மன்னரான பிறகு மறைந்து ஒளிந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாது போய்விட்டது. அவர் ஒரு கேள்வி கேட்டால் 15 பதில்கள் தயாராக அவரிடம் பரிமாறுவதற்கு காத்திருக்கும். கேட்டதற்கு மேலும் விவரம் கிடைக்கும். ஆனால் ராஜேந்திர சோழர் அவ்விதம் இல்லை. இளவரசராகவே இருந்து மாதாண்ட நாயகராக உயர்ந்து படையெடுப்புகளாக பல நேரங்களில் வெளியூரில் அலைந்து திரும்பி வந்தவர். அவருடைய கோபம் சோழ தேசத்தில் மிகவும் பிரசித்தமானது. ஒருமுறை மேலை சாளுக்கியத்திலிருந்து ஒரு ஒற்றர் படை கும்பலாக பிடிப்பட்டது. குறிவைத்து சோழருடைய உளவு படை பிடித்தது. எத்தனை கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லாதது அழும்பு காட்டினார்கள். வாயில் காப்போனிடம் மெல்லிய பிரம்பு வாங்கி சபை நடுவே சிங்காசனத்திலிருந்து ராஜேந்திர சோழர் கீழே இறங்கினார். அவர்களின் பலவீனமான ஒருவனை மெல்ல அழைத்து எதிரே நிறுத்தினார். அடித்துக் கொள்ளப் போகிறேன். தோல் உரியும்படி அடிக்கப் போகிறேன். ஒருத்த தோளில் மீது உப்போ வெறு காரமோ தேய்க்கப் போகிறேன். என்ன அலறினாலும் விடாது அடிக்கப் போகிறேன். சொல்லிவிடு, இவர்களுடைய பெயர்கள் என்ன? இவர்களுடைய பகுதி என்ன? இவர்களுடைய தகுதி என்ன? இவர்களுடைய பணி என்ன என்று சொல்லிவிடு. அப்படி சொல்லிவிட்டால் உடனடியாக உன்னை ஒரு நல்ல குதிரையும் உணவும் கொடுத்து கையில் கொஞ்சம் காசும் கொடுத்து மேலை சாளுக்கியம் வரை கொண்டு போய் விட்டுவர நான் ஏற்பாடு செய்கிறேன். மேலை சாளுக்கியம் போகிறாயா அல்லது இங்கேயே அடிபட்டு சாகிறாயா? நான் இறங்கி அடிப்பேன் என்று நினைக்கவில்லை அல்லவா? பலமுறை அடித்திருக்கிறேன். பல பேரை அடித்திருக்கிறேன். உதாரணமாக இந்த பிரம்பினால் உன் கன்னத்தில் அடித்தால் எப்படி இருக்கும்? பிரம்பு சுழன்று அவன் கன்னத்தை பலீர் என்று தாக்கியது. துடித்து கதறினான். இப்பொழுது 2 கைகளாலும் நீ முகத்தை பொத்துக் கொண்டிருக்கிறாய். உன் முதுகு எனக்கு வாட்டமாக இருக்கிறது. இப்பொழுது முதுகில் அடிக்கப் போகிறேன்.
இப்பொழுது பிரம்பை சுழட்டி மிக வேகமாக முதுகில் அடித்தார். சத்தம் படீர் என்று வந்தது. அவன் வளைந்து முதுகை தடவ ஆரம்பித்தான். இப்பொழுது முகம் கிடைத்து விட்டதே. மறுபடியும் முகத்தில் அடித்தார். முகம், முதுகு, முதுகு, முகம் மாறி மாறி அடிக்க நின்று கொண்டிருந்த அத்தனை மேல சாளுக்கிய உளவு படையும் மண்டியிட்டது. தங்கள் பெயரை சொன்னது, பதவியை சொன்னது, அதில் உபதளபதியாக ஒருவன் இருக்கிறான் என்று தெரிய வந்தது. படைத்திறனை கணக்கிட்டு வருவதுதான் எங்கள் பணி. 3 வார காலம் அவகாசம். எத்தனை யானைகள் இருக்கின்றன என்று மட்டும் முக்கியமாக கணக்கிடச் சொன்னார்கள். குதிரைகள் கணக்கும் இருக்கின்றன. காலாட்படையை, தெரிஞ்ச கைக்கோள் படையை எங்களால் நிர்ணயம் செய்ய முடியவில்லை. உங்களிடம் அம்பும் வில்லும் குறைவு, ஈட்டிகள் அதிகம் என்ற விவரங்கள் சேகரித்து விட்டோம். நாளை மறுநாள் நாங்கள் கிளம்பி போவதற்கு ஒன்று கூடினோம். மடக்கிவிட்டார்கள். இவ்வளவுதான் எங்களுடைய வேலை. தயவு செய்து அவரை துன்புறுத்தாதீர்கள். ஏன், ஒரு சாதாரண வீரனை துன்புறுத்தினால் உபதளபதியாக உங்களுக்கு எங்கே வலிக்கிறது? அவர் சாதாரணர் இல்லை. பிறகு ராஜவம்சத்தை சார்ந்தவர், 3வது இளவரசர். சபை திகைத்து நின்றது. ஆஹா ஆஹா என்று கோஷம் போட்டது. பலர் பல்கடித்து எழுந்தார்கள். வாள் உருவினார்கள். ராஜேந்திர சோழரை பிரம்பை கீழே போட்டார். அரண்மனை வைத்தியரை கூப்பிடுங்கள். உடனடியாக வைத்தியம் செய்ய சொல்லுங்கள். வழி மறப்பதற்கு மது கஷாயத்தை, புளித்த காடியை வாயில் ஊற்றச் சொல்லுங்கள். உண்பதற்கு உணவு கொடுங்கள். இவருக்கு படுப்பதற்கு நல்ல இடம் கொடுங்கள். நன்கு தூங்கட்டும். பிறகு ஒரு பெண் குதிரையை கொடுத்து அதில் உட்காரச் சொல்லி மிருதுவாக மேலை சாளுக்கியம் அனுப்பிவிடுங்கள். உபதளபதியாரே, என்னுடைய மொத்த படை விவரமும் உமக்கு இன்று மாலைக்குள் தரப்படும். உமது இளவரசருடைய உடல்நலம் தேறியவுடன் நீங்கள் அத்தனை பேருமே மேலை சாளுக்கியம் திரும்பிவிடலாம். உங்களுக்கு ஒருவித தொந்தரவும் இருக்காது. இதை நான் ஆணையாக பிறப்பிக்கிறேன். சோழ தேசத்தில் எல்லை வரை சோழ படை வீரர்கள் உங்களுக்கு துணையாக வருவார்கள். அதுவரை உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கும். சோழ தேசம் தாண்டியதும் கட்டவிழ்த்து குதிரைகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் ஊருக்கு அனுப்பப்படுவீர்கள். நடுவில் ஏதேனும் எந்தவித விவகாரமும் நீங்கள் செய்துவிடக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. உங்கள் இளவரசர் நல்லபடி கவனிக்கப்பட்டு கை கால் பிணைக்கப்படாமல் உற்சாகமாக மேலை சாளுக்கியம் போய் சேருவார். கவலைப்பட வேண்டாம். விஷயம் எளிதாக முடிந்தாலும் அந்த இளவரசன் வாங்கிய பிரம்படி சோழ சபையை கதிகலங்கச் செய்திருந்தது. இப்பொழுது ராஜேந்திர சோழர் தலைப்பாகை இருக்க கட்டியிருந்தார். இவர் முக்கியமாக கவனிப்பது தன்னுடைய தலை அலங்காரத்தை. கொஞ்சம் வினோதமானது. அவர் கேசம் மிருதுவானது, நீண்டது, முகத்தில் படர்ந்து விழக்கூடிய தன்மையுடையது. அப்படி கேசம் பறந்து தன் நெற்றியை மறைக்காமல் இருக்க அவர் பிஞ்சு ருத்ராட்சமே பவழ மாலையோ தன் தலையில் அழுத்தமாக அணிந்து கொள்வார். சைவ மடாதிபதிகள் செய்கின்ற அலங்காரம் போல அவருக்கு இருந்தது. அவர் இந்த அலங்காரம் செய்ய ஆரம்பித்ததும் சைவ மடாதிபதிகள் அப்படி மாலை அணிவதை கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது என்ன செய்வது? ராஜேந்திரரை நோக்கி போவதா அல்லது இங்கேயே நிற்பதா? ராஜேந்திரர் உள்ளே வரலாம் என்று சைகை அவரது மெய்காப்பாளர்களால் தொலைவே இருந்து காட்டப்பட்டது. தலைப்பாகை அவிழ்த்து ஒருமுறை உதறி மறுமுறை கட்டிக்கொண்டார்கள். அது பார்வைக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளே வரலாம் என்பதற்கான தனித்த சமிக்ஞை என்பது அருண்மொழி புரிந்து கொண்டான். ராஜேந்திரர் மெல்ல பறவை நாச்சியாரோடு பேசியபடி கோவிலின் இடப்புறம் இருக்கின்ற வாசலை நோக்கி நடந்தார். வலப்புறம் பொதுமக்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். விமானத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். வலப்பக்க வழியாக ஏறுவதற்கு இன்னும் சில நாழிகைகள் ஆகும். இவர்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும்? எடுத்து வந்திருக்கிறார்களா? வேறு ஏதேனும் வழங்க வேண்டுமா? குடிநீருக்கு இங்கு வசதி இருக்கிறதா? அவர் யாரை இதற்கு அனுப்புவது என்கின்ற போது செம்புலி அருகே வந்தான். நான் வந்தியத்தேவர். மெய்க்காவல் படைகள் சுற்றிலும் நிற்க வைத்து விட்டேன். அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள்தான் இப்பொழுது மன்னருக்கு அருகே உறுதுணையாக நிற்க வேண்டும். சற்று வியப்பாக இருந்தது. நான் உங்களிடமிருந்து சற்று தொலைவில் நின்று கொண்டிருப்பேன். பொதுமக்கள் உடனடியாக உள்ளே வரவேண்டாம் என்று தடுப்பதற்கு அதிகாரிகள் கேட்கப் போகிறேன். அது தவறாக வராதா? மன்னர் இருப்பது தெரிந்துவிடாதா? இல்லை, உள்ளே சில சீரமைப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொதுமக்களிடம் தெரிவித்து விடுவேன். கால் நாளிகை அரை நாளிகையில் அனுப்பி விடுவார்கள் என்று உட்கார வைத்து விடுவேன். உட்கார்ந்தால் போதுமா? உணவுக்கு ஏதேனும் வழி உண்டா? அவர்களே கையில் எடுத்து வந்திருப்பார்கள். இளநீர் இருக்கிறதல்லவா? சரி, வீரர்கள் மூலம் இந்த இடத்திற்கு அனுப்புகிறேன். ஒரு இளநீர், ஒரு மாடை. ஏன், இலவசமாக கொடுத்தால் என்ன? 30-40 பேர்கள் இருக்கிறார்கள். இலவசம் என்று சொன்னால் ஆளுக்கு 6 சாப்பிடுவார்கள். ஒரு மாடை என்று சொன்னால் ஆளுக்கு 1 இளநீர் கிடைக்கும். எனவே அதுதான் சரி. இந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் தயவு செய்து வராதீர்கள். அந்த மாடை காசு யாருக்கு போகும்? எனக்கு போகாத ஐயா, கோவிலுக்கு போகும். போதுமா? செம்புலி கொஞ்சம் கடுப்பாக பேசினார். சிவன் சொத்து குலநாசம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? எங்களுக்கும் அது தானியா பாடம்? அழுத்து கொண்டான். தொலைவே மாமன்னர் ராஜேந்தர் ஒரு கல்வெட்டருகே நின்று, நான் கொடுத்தனவும்
நம் மக்கள் கொடுத்தனவும் நம் பெண்கள் கொடுத்தனவும் நாம் கொடுத்தார் கொடுத்தனவும் என்று அவர் படித்துக் கொண்டே போக பறவையாரும் வீரமாதேவியாரும் தலை சாய்த்து தொடர்ந்து படித்தார்கள். படியேறினார்கள். அவர்கள் உள்ளே போனதும் வந்தியத்தேவரும் அருண்மொழியும் விரைவாக உள்ளே நுழைந்தார்கள். மாமா வணக்கம். ராஜேந்திர சோழர் மரியாதையாக வந்தியத்தேவரை நோக்கி கை கூப்பினார். மைத்துனரே வணக்கம். மன்னர் நிதியமைச்சர் என்பதெல்லாம் போய் உறவுமுறை முதலில் வந்து நின்று கொண்டது. அருண்மொழி குறிந்து வணக்கம் சொன்னான். பொதுமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், என்ன செய்வது? ராஜேந்திரர் கேட்டார். உள்ளே சீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அரை நாழிகை உட்கார்ந்து கொண்டால் போதும். உள்ளே சுவாமி தரிசனத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்புலி போயிருக்கிறார். அந்த மக்கள் குடிப்பதற்கு நீர் இருக்கிறதா? இளநீர் போய் கொண்டிருக்கிறது. அப்படியா? இந்த இடத்தை மற்றவரை அனுப்பாமல் நானே நேரே வந்து சோதிக்க வேண்டுமென்று விரும்பினேன். இதைத் தொடர்ந்து எப்படி பராமரிப்பது? பராமரிக்க என்ன செலவு? இந்த கோவிலில் முடியாத வேலைகள் எப்படி முடிப்பது? யாரை வைத்து முடிப்பது? அதற்கு என்ன செலவு என்பது பற்றி நிதி அமைச்சரோடு எனக்கு பேச வேண்டும். அதுவும் தவிர இந்த கோவிலில் உள்ள இந்த குறைகள்தானா? இந்த கோவில் மூலியாக இருக்கிறதா அல்லது இந்த வேலைகள் மொத்தமும் முடிக்கப்பட வேண்டுமா? முடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு உண்டா? அல்லது வேறு எவர் தலையிலாவது சுமத்தலாமா? இது நாள் வரை ஏன் எவரும் இந்த கோவிலினுடைய முழுமை பூர்த்தியாக வேண்டுமென்று முயற்சி செய்யவில்லை? ஏன் குறையாக முடித்த வேலைகளை முடிக்க வேண்டுமென்று எவருக்கும் தோன்றவில்லை? இதற்கும் ராஜேந்திர சோழன் வந்து இங்கு நிற்க வேண்டுமா? அவன்தான் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமா? எல்லா இடத்திலும் ராஜேந்திர சோழனை எதிர்பார்த்துதான் தஞ்சை காத்திருக்குமா? அப்பொழுது தஞ்சையில் ராஜராஜ சோழனுடைய அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? பேச பேச ராஜேந்திர சோழர் குரலில் உஷ்ணம் ஏறியது. வீரமாதேவியார் அருகே வந்து தோள் தொட்டு போதும் என்பது போல சமாதானம் செய்தார். சட்டென்று ராஜேந்திரர் அடங்கினார். இந்த கோவில் மூலி என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது. அருண்மொழிப்பட்டன் மெல்ல பேசினான். சில வேலைகள் முடிவு பெறாமல் இருக்கின்றன. மற்றபடி ஆகம விதிகளின் கீழ் இந்த கோவில் வழிபாட்டு தலமாக மாறிவிட்டது. சரியானபடி ஹோமங்கள் நடந்து பலவிதமான அபிஷேகங்களால் சிவரூபம் குளிர்விக்கப்பட்டு அதில் சாந்தன்யம் ஏற்பட்டுவிட்டது. தொடர்ந்து பூஜைகள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஓதுவார்கள் எவரும் குறையில்லாமல் வந்து தேவார திருவாசகம் ஓதுகிறார்கள். நிறுத்தம் நடைபெறுகிறது. வீணை வாசிக்கப்படுகிறது. குழல் ஊதப்படுகிறது. மற்றவித தாள வாத்தியங்களும் ஒலிக்கப்படுகின்றன. வேதம் ஓதப்படுகிறது. எனவே இது ஒரு மூடிக்கோவிலாக சரியான விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அருண்மொழிப்பட்டன் தொடர்ந்து பேசினான். மேலே நடன கரணங்கள் முடியவில்லை. ஓவியங்கள் சில முற்றுப் பெறவில்லை. தலைக்கு மேல் இருக்கிற மாடத்தில் கீழ்ப்பகுதி முடிவு பெறவில்லை. அந்த மாடத்தின் உள்ளே தலத்திற்கு போக படிகள் அமைக்கப்பட்டு விட்டன. ஆனால் தூண்கள் நிறுவப்படவில்லை. தூண்கள் நிறுவி தலம் அமைத்து அந்த படிகள் உபயோகப்படுத்தினால் அந்த தலத்திலிருந்து மகாலட்சுமி சிலையும் கைலாய மலையில் இன்னும் அருகே நின்று தரிசனம் செய்யலாம். அப்படிதான் மாமன்னர் ராஜராஜ சோழருடைய எண்ணமாக இருந்திருக்க முடியும். அப்படிதான் இதை செதுக்கிய சிற்பிகளுடைய எண்ணமும் இருந்திருக்கக்கூடும். எதனால் இந்த வேலை முடியவில்லை என்று தெரியவில்லை. ராஜராஜர் மரணமடைந்த எல்லோரும் ஒரு மாதிரி சோர்வடைந்து விட்டார்கள். ஒரு சிற்பி சொன்னது நினைவிலே இருக்கிறது. என்ன சொன்னார்? ராஜேந்திரர் வினவினார். அவர் தொட்டு பார்க்காத கல்லை நான் தூக்கி கொண்டு போய் எங்கே ஏன் நிறுத்த வேண்டும்? அவர் பார்த்த பார்வையில் இந்த கோவில் எப்படி இருந்ததோ அப்படியே இந்த கோயில் இருந்துவிட்டு போகட்டும். இதை எதற்கு முழுமையாக்க வேண்டும் என்று சொன்னார். தலைமை சிற்பியின் எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கும். என்னிடம் வந்து கேட்க வேண்டும் என்று ஏன் தோன்றவில்லை? உங்களிடம் ஒரு பயம். என்ன பயம்? முடியாது என்று சொல்லிவிடுவீர்களோ என்ற பயம். முடியாது என்று நான் ஏன் சொல்லப் போகிறேன்? தெரியவில்லை. நீங்கள் தனியாக ஒரு கோயில் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கோவிலை சீர் செய்ய வேண்டுமென்றால் முடியாது என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பயப்பட்டிருக்கலாம். ஆக ராஜராஜருக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்று சிற்பிகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அப்படி சொல்லிவிட முடியாது. இந்த இடத்தின் மீது உங்களுக்கு ஏற்படுகின்ற அக்கறையை விட ஜெயங்கொண்டத்தில் நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்ற அரண்மனையும் கோட்டையும் கோவிலும் மிக உன்னதமாக நிலைக்கு வரப்போகின்றன. அதில்தான் உங்கள் முழு கவனமும் இருக்கும். இது உங்கள் கவனத்தில் இருப்பானேன் என்கின்ற எண்ணமும் இருக்கலாம். அதை விடும். இந்த கோவில் மூலி இல்லை என்கிறீர்களா? ஒரு காலமும் இல்லை. நீங்கள் அதை பற்றி அச்சப்பட தேவையில்லை. ஒருவேளை இந்த கோவில் மூலி என்று உங்களுக்கு எவரேனும் சொன்னால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன ரகசியம்? இந்த சிவலிங்கத்தை சுற்றி உள்ள ஆவுடையர் ஒரே கல் என்று பொதுமக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்டு வருகிறது. சிற்பிகளை கேட்டால் ஆமாம் என்று பதில் சொல்லாது வெறுமே தலையசைத்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரே கல் அல்ல. 8 கல் ஒன்றாக பொருத்தப்பட்டு ஆவுடையராக மாற்றப்பட்டிருக்கிறது. 8 கல் துண்டாகிருக்கின்ற ஆவுடையரை இதுவரை நான் எந்த கோவிலும் பார்த்ததில்லை. இது எனக்கு புதிதல்ல. இதை பற்றி நான் சிற்பி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறேன். மாமன்னன் குறுக்கிட்டார். நமக்கு ஆவுடையார் முக்கியமில்லை. சிவலிங்கம்தான் முக்கியம். சிவலிங்கம் என்பது அந்த பானம்தான்.
அந்த பானம் அசையாமல் இருப்பதற்கு சுற்றி முட்டுக் கொடுத்தது போல ஆவுடையாரை வைத்திருக்கலாம். சிவலிங்கமாக இருப்பதற்கு ஆவுடையாரை வைத்தது போலும் ஆயிற்று. முட்டுக் கொடுத்து நிற்பதற்கு சிவலிங்கமாக இருப்பதற்கு ஆவுடையாரை வைத்தது போலும் ஆயிற்று. முட்டுக் கொடுத்து நிற்பதற்கு சரியானபடி விஷயமும் ஆயிற்று என்று சொன்னார். ஏன் ஒரே கல்லில் ஆவுடையார் செய்யக்கூடாதா என்று கேட்டதற்கு, ஆவுடையாரை செய்த பானத்தை இறக்குவதா, பானத்தை இறக்கிவிட்டு ஆவுடையாரை இறக்குவதா? ஒரே கல்லில் அவ்வளவு பெரிய பானத்தை அல்லது ஒரு ஆவுடையாரை இடிக்காமல் எப்படி கீழே இறக்க முடியும் என்று மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியவில்லை. ஆகவே நாங்கள் துண்டு துண்டாக ஆவுடையாரை இருக்கும்படி அமைத்துவிட்டோம் என்று சொன்னார். அவர் பேச்சும் நியாயமாகப்பட்டது. நீ கட்டுகிறாயா? ஜெயங்கொண்டத்தில் அந்த கோவில் சிவலிங்கம் எப்படி இருக்கும்? இதைவிட அது பெரியது என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. வந்தியத்தேவர் விசாரித்தார். ஆமாமா, சரியான இடத்திற்கு வந்துவிட்டார். மிகவும் நன்றி. கிட்டத்தட்ட இதே உயரம்தான் இருக்கும். ஆனால் பிளந்த ஆவுடையார் அல்ல, முழுமையாக ஆவுடையார். ஆவுடையார் செய்து அடித்து வைத்து அதில் சிவலிங்கத்தை இறக்குவார்கள். இறக்குவதற்கு உண்டான வசதிகள் செய்திருப்பார்கள். அற்புதம், அற்புதம். திட்டம் தயாராகிவிட்டதா? வேலை முடிந்துவிட்டதா? இன்னும் செதுக்கவே ஆரம்பிக்கவில்லை. அதைவிட அற்புதம் ஒன்று இருக்கிறது மாமா. என்ன ராஜேந்திரா? அந்த தளத்திற்கு மேல் தளம் சந்திரகாந்த கல்லால் ஆனது. அந்த கல் இங்கு கிடைக்கவில்லை. மேலை சாளுக்கியத்திலிருந்து பலகை போல செங்குத்தாக நிற்க வைத்து பல சக்கரங்கள் பொருத்தப்பட்டு மாட்டு வண்டியில் மெல்ல மெல்ல கொண்டு வந்து விட்டார்கள். கல் இப்பொழுது சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கல் அது? சந்திரகாந்த் கல். என்ன விசேஷம் அதில்? குளுமையாக இருக்கும். இந்த கல்லை தாண்டி உஷ்ணம் உள்ளே இறங்கவே இறங்காது. கருவறையை நெருங்கிக் கொண்டே பின்னால் திரும்பி பார்த்தார்கள். பறவையாரோடும் வீரமாதேவியோடும் கல்வெட்டுகளை படித்தபடி அங்குள்ள துவாரபாலகரின் சிலையை பார்த்து வியர்ந்தபடி நிற்க அவர்கள் மூவரும் கருவறைக்கு வந்தார்கள். கொஞ்சம் இருட்டாக இருந்தது. இப்பொழுது தரிசனத்திற்கு அனுமதி இல்லையே. மாமன்னர் ராஜேந்திரர் வரப்போகிறார். எனவே சற்று விலகிருங்கள். அவர் வந்து போன பிறகு உங்களை அனுமதிக்கிறேன். சிவாச்சாரியார் சொல்ல அவர்கள் விளக்கு வெளிச்சத்திற்கு அருகே வந்து நின்றார்கள். ராஜேந்திர சோழர் மெல்ல தன் தலைப்பாகையை கலற்றி அதை தன் தோளில் போட்டுக்கொண்டார். சிவாச்சாரியாருக்கு அடையாளம் தெரிந்தது. குனிந்து வணங்கினார். கைகளை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். மிகுந்த சந்தோஷம். 6 கால பூஜையும் சிறப்பாக நடைபெறுகிறதா? நடைபெறுகிறது. ஏதேனும் குறைகள் உண்டா? நெல்முனை அளவும் எந்த குறையும் இல்லை. உங்களை மரியாதையுடன் நடத்துகிறார்களா? மிகுந்த மரியாதை. நல்ல வரவேற்பு. மக்கள் வந்து பார்க்கிறார்களா? ஏகத்துக்கும் வருகிறார்கள். இன்று கொஞ்சம் கூட்டம் குறைவு. உண்மையில் மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் நல்ல கூட்டமாக இருக்கிறது. பௌர்ணமி தினங்களில் வெளியூர் ஜனங்கள் வருகிறார்கள். அமாவாசை நாட்களில் உள்ளூர் ஜனங்கள் வருகிறார்கள். சரி, திரையை போடும். என்ன விசேஷம்? நாங்கள் மூவரும் கருவறைக்குள் போக வேண்டும். அதற்கு அனுமதி இல்லையே. யாருடைய அனுமதி இல்லை? எங்களுடைய குழு அனுமதிக்க வேண்டும். எங்கள் தலைமை சிவாச்சாரியார் சரி என்று சொல்ல வேண்டும். தவறாக நினைக்கக்கூடாது. இப்படி பல்வேறு நபர்கள் அனுமதிக்கு பிறகே. ஏன், நான் பார்க்கக்கூடாதா? நீங்கள் மாமன்னர். ஆனாலும் சிவாச்சாரியார் தொடுகின்ற விக்கிரகத்தை நீங்கள் தொடக்கூடாது. மாமன்னர் என்றால் யாரை சொல்கிறீர்கள்? உங்களைத்தான் சொல்கிறேன். மாமன்னர் ராஜேந்திரரைத்தான் என்று அவர் பணிவாக கைகூப்பினார். மன்னர் என்ன அம்சம்? நிச்சயமாக மன்னர் விஷ்ணு அம்சம். விஷ்ணு சிவனைத் தொட்டால் தவறா? அப்படி இல்லை. ஏன், என்னிடம் விஷ்ணு அம்சம் குறைவாக இருக்கிறதா? அல்லது விஷ்ணு மாதிரியே இல்லையா? ராட்சசனாகிருக்கிறேனா? அப்படியெல்லாம் வேகமாக பேச வேண்டாம். எங்களுக்குள்ள நியதியை சொன்னேன். நீங்கள் விஷ்ணு அம்சம். தாராளமாக நீங்கள் உள்ளே போய் வரலாம். போய் என்ன வேண்டுமானாலும் சோதிக்கலாம். ஆனால் இப்படி நீங்கள் வந்து போனது வெளியே தெரியாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தான் விஷ்ணு அம்சம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்தால் தடுப்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் மூவருமே உள்ளே போகிறோம். தயவு செய்து நில்லுங்கள். ஏன்? நீங்கள் விஷ்ணு அம்சம், உள்ளே போகலாம். அவர்கள் அப்படி இல்லையே. அருள்மொழிப்பட்டரை கூட உள்ளே அனுமதிக்க முடியாது. அவர் அந்தணராக இருந்தாலும் சிவனை பூஜை செய்பவர் அல்லவே. விஷ்ணுவின் படைக்கலன்கள் என்ன? பாஞ்சஜன்யமும் சக்கர ஆயுதமும். இது பாஞ்சஜன்யம். வந்தியத்தேவரை சுட்டிக்காட்டினார். இது சக்கராயுதம். அருண்மொழிப்பட்டனை சுட்டிக்காட்டினார். விஷ்ணு இப்பொழுது பாஞ்சஜன்யத்துடன் சக்கராயுதத்துடன் உள்ளே நுழையப் போகிறார். எனவே வாசலில் காவலிரும். அவருடைய உத்தரவுக்கு காத்திராமல் ராஜேந்திர சோழர் தடாலடியாக உள்ளே நுழைந்தார். அவர்கள் உள்ளே நுழைந்தது பறவையாருக்கும் வீரமாதேவியாருக்கும் தெரியவில்லை. எங்கே என்று தேடினார்கள். சுற்றி சுற்றி வந்த மூவருக்கும் ஆவுடையாரின் அமைப்பு திகைப்பூட்டியது. என்ன அற்புதமான வேலை! எவ்வளவு அழகாக இணைத்திருக்கிறார்கள்! அடடே, சோழ சிற்பிகளுக்கு இணை வேறு எவருமே இல்லை. இந்த பானம் நிற்க வேண்டுமென்றால் இந்த ஆவுடையர் இருந்துதான் ஆக வேண்டும். இந்த ஆவுடையர் இல்லாமல் வெறும் பானம் என்றால் பானத்திற்கு வயது குறைவாக இருக்கும். ஆவுடையர் வைத்து இருக்கு அடித்து விட்டார்கள்.
மருந்து போட்டு கெட்டித்து விட்டார்கள். இப்பொழுது புரிகிறது, மருந்து ஒட்டவில்லை, மருந்து ஒட்டவில்லை என்று ஏன் சொன்னார்கள் என்று புரிகிறது. எல்லா இடுக்குகளிலும் மருந்து பூசப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் அவஸ்தைப்பட்டிருக்கிறார்கள். எல்லா இடுக்குகளிலும் சுட சுட மருந்து ஊற்றி கயிறு போட்டு இருக்க வைத்திருக்கிறார்கள். வாழ்க வாழ்க சோழ சிற்பிகள்! இப்போதைக்கு இது நகராது. ஏன் இப்போதைக்கும் இது விடுபடாது? அற்புதமான வேலை! ராஜேந்திர சோழர் வாய் நிறைய கொண்டாடினார். ஆக ஆவடியார் 8 துண்டாக இருக்கிற போது மற்ற வேலைகளைப் பற்றி நாம் ஒன்றும் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே என்னை குறைவாக நினைத்து விடுகிறார்களோ, ராஜேந்திர சோழன் கைவிட்டு போய்விட்டான் என்று சொல்கிறார்களோ, ராஜேந்திர சோழனால் இந்த கோவிலில் மூடியாக்கப்பட்டது என்று ஏன் பெயரை இழுத்து விடுவார்களோ என்ற பயம். அதனால்தான் நேரே வந்தேன். இனிமேல் சிவாச்சாரியரை சங்கடப்படுத்த வேண்டாம். மூவரும் தஞ்சை பெருவுடையாரை இருக்கத் தழுவிக் கொண்டார்கள். படிகளில் ஏறினார்கள். மேலே ஏறி அங்கிருந்து குடங்களில் இருந்த நீரை அவர் தலையில் சொரிந்தார்கள். இறங்கி கீழே வடிந்த நீரை தங்கள் தலையில் தெளித்துக் கொண்டார்கள். முகத்தை துடைத்துக் கொண்டார்கள். ராஜேந்திர சோழர் மிக கவனமாக தனது 3ஆம் துண்டில் அபிஷேக நீரை ஏற்றி நனைத்துக் கொண்டார். கருவறையை விட்டு வெளியே வந்தார். ஆக நான் தஞ்சையை விட்டு வெளியேற ஜெயங்கொண்டம் போய் அங்கே என் அரண்மனை வேலைகளையும் கோவில் வேலைகளையும் கவனிக்கலாம் அல்லவா? தஞ்சை நிர்வாக அதிகாரிகளிடம் கொடுத்துவிட்டு அவர்களை வைத்துக்கொண்டு இந்த கோவிலை நடத்தலாம் அல்லவா என்று ராஜேந்திரர் கேள்வி கேட்க, வந்தியத்தேவர் நடத்தலாம் என்று மறுமொழி சொன்னார். என்ன அருள்மொழி, என்ன மௌனம் என்று ராஜேந்திரர் கேட்க, ஆமாம், நான் அடுத்த வேலை நோக்கி போக வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்று அருள்மொழி பதில் சொன்னார். 2 பேர் பதிலும் திருப்தியாக ராஜேந்திரர் கருவறை இருட்டிலிருந்து வெளியே வர தொலைவே அவர்களுக்கு உண்டான அடுத்த வேலை வாசலுக்குள் நுழைந்தது. 3 குதிரை வீரர்கள் வேகமாக கேரளாந்தகன் வாயிலை தாண்டி ராஜராஜன் வாயிலை தாண்டி அந்த இடப்பாக படியை நோக்கி குதிரைகளில் வந்தார்கள். வழக்கமாக குதிரையில் யாரும் இவ்வளவு தொலைவில் வருவதில்லை. இறங்கி நடப்பதுதான் வழக்கம். மிக அவசரம் என்பதால் அவர்கள் குதிரைகள் அனுமதிக்கப்பட்டன. அவர்கள் இறங்கினார்கள், படியேறினார்கள். வலிய வீர நாச்சியாரும் பறவை நாச்சியாரும் தடுத்து நிறுத்தி அவர்கள் தாங்கள் வந்த விஷயத்தை அவர்களிடம் தெரிவித்தார்கள். பறவை வாய்ப்பொத்திக் கொண்டாள். வீரநாச்சியார் தலையில் அடித்துக் கொண்டாள். தஞ்சையை விட்டு வெளியே போக முடியாதபடி ஏதோ ஒரு தடை வந்துவிட்டது என்று ராஜேந்திரருக்கு புரிந்தது. என்ன பறவை, என்ன அங்கு விசேஷம்? உரத்த குரலில் கேட்க சுவர் முழுவதும் பட்டு எதிரொலித்தது. மூவரும் விரைவாக வாயிலை நோக்கி வந்தார்கள். வெளிச்சம் பரவிய அந்த துவாரபாலகர்கள் இருக்கின்ற மாடத்தை வந்து நிற்க 3 வீரர்களும் விழுந்து வணங்கினார்கள். எழுந்து நின்றார்கள். அரசருடைய உத்தரவுக்கு காத்திருந்தார்கள். பறவை, என்ன விஷயம்? உங்கள் தங்கை குந்தவை பற்றிய விஷயம். குந்தவை விமலாதித்தனால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தகவலை அவளுடைய மெய்க்காப்பலன் ஒரு ஓலையில் எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். என்னது? 9 லட்சம் படை வீரர்களுடன் உடனடியாக கீழே சாளுக்கியத்தில் புகுந்து அந்த தேசத்தை நிர்மூலம் செய்து அவளை மீட்டு அவருடைய மகனை அரசராக அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாள். 9 லட்சம் வீரர்களா? இவளுக்கு என்ன கணக்கிது? அவர்களைதான் கேட்க வேண்டும். அருள்மொழிப்பட்டன் சிரித்தான். குந்தவை ஏன் தவறான பெண்ணாகவே இருக்கிறாள்? ராஜேந்திரர் அழுத்துக் கொண்டார். சட்டென்று அப்படி பேசாதீர்கள். கொஞ்சம் ஆத்திரக்காரி. சொடுக்கு நேரத்தில் தனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற பேராசைக்காரி. ராஜேந்திர சோழன் என்ற மிக வலிமை மிக்க ஒரு மாமன்னன் தனக்கு அண்ணனாக இருப்பதால் தனக்கு சகலமும் கிடைத்துவிடும் என்று நினைக்கின்ற தங்கையாக இருக்கிறாள். ஆனால் 9 லட்சம் வீரர்களுடன் உள்ளே வந்து என்ன என்று எழுதப்பட்டது அபத்தம். இப்பொழுது என்ன செய்ய? இவர்களை அரண்மனைக்கு வரவழைத்து விடுங்கள். சபைகளை கூட்டுங்கள். அங்கு பேசிக்கொள்வோம். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு மாலை நேரம் சபைக்கு வந்தால் போதும். ராஜேந்திரர் உத்தரவு கொடுக்க அவர்கள் மெல்ல விலகினார்கள். ராஜேந்திரரையும் வந்தியத்தேவரையும் அருள்மொழியையும் தர இறங்க சுற்றியிருந்த ஜனங்கள் திடீரென்று புரிந்து கொண்டு கூவலோடு அரசரை நோக்கி ஓடி வந்தார்கள். விழுந்து வணங்கினார்கள். மாமன்னர் ராஜேந்திரர் வாழ்க என்று மிளறினார்கள். எங்களுக்கு பக்கத்தில் உள்ள பூந்தோட்டமையா, நாங்கள் அங்கிருந்து வருகிறோம். நாங்கள் எல்லோரும் ஒரே கிராமம் என்று பெருமை பொங்க சொல்ல ராஜேந்திர சோழர் தனது தங்கை குந்தவையை மறந்து போனார். அவர்களோடு 2 கலந்தார். அத்தியாயம் 6. இந்த காட்சி ஒன்றும் புதிதல்ல. பற்றி எரிகிற பிரச்சனைகள் வருகிற போது ராஜேந்திர சோழர் அந்த பிரச்சனை நடக்கும் இடத்தை விட்டு அல்லது அது பேசப்படும் இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார். வேறு ஏதேனும் காரியங்களில் ஈடுபடுவார். மிகுந்த முக்கியமான நேரங்களில் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிற பொழுது அவர் அதை மறந்து அதை பற்றி சிந்திக்காமல் வேறு விஷயங்களை சிந்திப்பதும் விளையாட்டாக இருப்பதும் அவருடைய வழக்கம். போன முறை மேலை சாளுக்கியம் நோக்கி படையெடுக்கும் பொழுது அவர் அரண்மனை முற்றத்தில் நீர் இறைத்து வெளியே போகாமல் மராப்பு வைத்து அடித்து இடுப்பு உயரமளவுக்கு குளம் போலச் செய்து அதில் மனைவியருடன் நீராடினார். கால் விரல் நகங்களை சுத்தம் செய்து கொண்டார். தலையை நுரை எழும்ப சீகக்காய் போட்டு அலம்பி பிறகு கரையேறினார்.
உடம்பு துடைத்து உடுத்தி திருநீரிட்டு பூஜை செய்து வெளியே வந்ததும், நாளை நம் படைகளை மேலை சாளுக்கியம் நோக்கி நகர்கின்றன. இன்றிலிருந்து 13ஆம் நாள் மேலை சாளுக்கியத்தை முழு வெறியோடு தாக்குகிறோம் என்று கட்டளையிட்டார். குளித்ததும் ஏற்படுத்திய முடிவா, குளிப்பதற்கு முன்பே ஏற்படுத்திய முடிவா என்று அருண்மொழிபட்டனுக்கு திகைப்பாக இருந்தது. மெல்ல சந்தேகம் ஏற்பட்டு கேட்டபோது, படையெடுப்பு நிச்சயம் என்று தெரிந்துவிட்டது. என்ன சேதம் ஏற்படும், யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள், யாருக்கெல்லாம் மிக வேதனை தரும் என்று யோசித்து தன்னுடைய நஷ்டக் கணக்குகளை ஒருமுறை சரிபார்த்தேன். நஷ்டங்கள் அதிகம்தான், ஆனால் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு எழுந்து வந்து அறிவித்தேன். ஒரு உத்வேகத்தில், ஒரு ஆவேசத்தில் எடுத்தேன், கவிழ்த்தேன் என்று ஒரு படை எடுப்பை சொல்ல முடியாது அருண்மொழி. பரமன் மழபாடிக்கு அவ்வளவு தொலைவு வருவது தாங்க முடியுமா? அப்பொழுது பரமன் மழபாடி தலைமை ஏற்கவில்லை எனில் யார் தலைமை ஏற்பார்கள்? கிருஷ்ணன் ராமனால் மேலை சாளுக்கியம் வர முடியுமா? எத்தனை முறை வந்திருக்கிறார். இந்த முறை அழைத்துப் போவதா அல்லது விட்டு விடுவதா? அழைத்துப் போனால் கொண்டாட்டமா அல்லது விட்டுவிட்டால் கொண்டாட்டமா என்று அவர் சார்பில் நான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ராஜேந்திர சோழர் விளக்க அருள்மொழிபட்டன் நிகழ்ந்து போனான். இவன் வெறும் மன்னன் அல்ல, சாலச் சிறந்த பெரியோன். இவன் சாதாரண மனிதன் அல்ல, பாண்டித சோழன். இவர் புலமை வெறுமே செருக்கு காட்டுவதற்கல்ல, மற்றவருடைய சுக துக்கங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்காக உபயோகப்படுகிறது. மாமன்னர் ராஜராஜரை விட ராஜேந்திர சோழர் இன்னும் ஒரு பிடி உயரமே என்று எண்ணத்தை தவிர்க்கவே முடியவில்லை. வெளியே சொன்னால் முறைத்துக் கொள்வார்கள், பதிலுக்கு அப்படி இல்லை என்று கத்துவார்கள். எதனால் அப்படி யோசிக்கிறாய் என்று ஏகடியும் பேசுவார்கள். ஆனால் உள்ளே தோன்றுகின்றதை ஒருபொழுதும் எவராலும் தவிர்த்துவிட முடியாது. எனக்கு தோன்றியதைப் போல மற்றவர்களுக்கும் வெகு நிச்சயம் தோன்றும். கோவில் மண்டபத்துக்கு வெளியே வந்து வலதுபுற சிறகு படிகளை இறங்கி பொதுமக்களை நோக்கி போக போக மக்கள் அவரை இனகண்டு கொண்டு ஓ என்று கூச்சலோடு வந்தார்கள். வயதானவர்கள் திடுக்கிட்டார்கள். பயந்து எதிர்ப்புறமாக போனார்கள். எல்லோரையும் அரவணைத்து அருகே வரச் சொன்னார். அவருக்கென்று பெரிய மர நாற்காலி போடப்பட்டது. அதில் உட்கார்ந்து கொண்டார். அவர் மடியில் வெற்றிலை பெட்டி வைக்கப்பட்டது. திறந்து பிரித்து பாக்கை போட்டு கடித்து அதக்கிக் கொண்டார். எந்த ஊர், என்ன விஷயம் என்று விசாரிக்க ஆரம்பித்தார். ஆளுக்கு ஆள் தங்களுடைய கிராமம் பற்றியும் பெயர் பேச ஆரம்பித்தார்கள். ஒற்றை விரலால் அடக்கினார். நீ சொல் என்று ஒரு இளைஞனை சுட்டிக்காட்டினார். ஐயா, நாங்கள் பூந்தோட்டத்திலிருந்து வருகிறோம். பூந்தோட்டம் என்பது காவிரிக்கரையில் கடைமுகத்தில் இருக்கின்ற ஒரு செழிப்பான கிராமம். காவிரி கடந்து 11 வருடங்களாக ஒருமுறை கூட பொய்க்காமல் முழு வேகத்தில் எங்கள் ஊர் பக்கம் வருவதால் விவசாயம் நன்கு நடைபெறுகிறது. வெற்றிலைக்கு ஊடுபயிராக துவரை போடுகிறோம். நெல் நன்றாக அறுவடை ஆகிறது. 3ஆம் போகம் செய்ய முடியவில்லை, 2 போகம் செய்கிறோம். வீட்டுக்கென ஒரு போகத்திற்கு சோளமோ கம்போ துவரையோ காராமணியோ போட்டு வருகிறோம். எல்லார் வீட்டிலும் கறிக்காய் தோட்டம் இருக்கிறது. வாழை நன்கு வளர்கிறது. வாழைத்தாரை வணிகர்களே வந்து வெட்டி கொண்டு போய் காசு கொடுத்து விடுகிறார்கள். நாங்கள் எல்லோரும் மாமன்னர் ராஜேந்திரர் ஆட்சியில் சிறப்பாக இருக்கிறோம். உங்கள் தந்தையார் ஒரு அற்புதமான கோவில் கட்டியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இப்பொழுதுதான் முதலாக 15 வருடங்கள் கழித்து பார்க்க வந்திருக்கிறோம். இவ்வளவு உயரத்துக்கு இந்த கோவிலை எப்படி ஐயா கட்டினார்கள்? எங்களுக்கு புரியவே இல்லை என்று அவன் வியப்போடு கேட்டான். அருகிலே ஒரு கிழவர் அதற்கு தனக்கு தெரியும் என்பது போல விடை சொன்னார். நான் அப்பொழுதே சொன்னேன், இவன் கேட்க மாட்டேன் என்றான். படுக்க வைத்து கட்டியிருப்பார்கள். அப்பொழுது கட்டுதல் எளிதல்லவா, பிறகு கட்டை கொடுத்து நிமிர்த்திருப்பார்கள் என்று சொன்னேன். அவன் இல்லை என்று சிரிக்கிறான். உண்மையில் எப்படி கட்டினார்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. ராஜேந்திரர் இடிபோல் சிரித்தார். இந்த கோவிலை படுக்க வைத்து கட்டி நிறுத்துவது என்றால் இந்த கிராமவாசி எவ்வளவு வெள்ளையான மனம் கொண்டவர், என்ன கல் என்ன எடை என்று தெரியாதவர். அவருக்கு தெரிந்த எடையெல்லாம் உலகலைப்பை மட்டுமே. அவர் மட்டுமல்ல, எல்லா விவசாயிகளும் வெள்ளேந்திகள்தான். பயிரோடு பேசுபவர்கள், மனிதரோடு பேசக்கூட தெரியாது. கிருஷ்ணன் ராமனான சேனாதிபதி முன்பே சிறு வயதிலே சொல்லியிருந்தார். நாளைக்கு காலைக்குள்ள பால் பிடிச்சு விடணும், என்ன புரிகிறதா என்று நெல்லை நோக்கி விவசாயிகள் அதட்டுவார்களாம். 2-3 நாட்களில் பால் பிடித்து விடுமாம். பார்த்தாயா, சொல் பேச்சு கேட்கிறது என்று சந்தோஷப்படுவார்களாம். பருவத்தால் ஏற்பட்ட மாற்றமா அல்லது இவர் சொன்னதால் ஏற்பட்டதா? எதுவாயினும் தன்னால் தான் விளைந்தது என்று அந்த விவசாயி பூரிப்படைவார். நான் சொன்னதை நீ கேட்டாய் அல்லவா, உனக்கு வேண்டும் மட்டும் நான் தருகிறேன் என்று முதுகு வலிக்க வலிக்க சாண உரத்தை 4 பக்கமும் வீசுவார். விழித்துக்கொண்டு நெற்பயிர் இன்னும் அதிகம் கதிர்கள் தள்ளும். தகப்பன் அப்படி நெற்பயிர்களோடு பேசுகிறான் என்பதால் வீட்டிலுள்ள பெண்ணும் வீட்டிலுள்ள செம்பருத்தி பூவோடு பேசுவாள். பாக்கியலட்சுமி, என்னடி செய்கிற? செம்பருத்தி பூ பூக்க மாட்டேங்கிறது. திட்டிக் கொண்டிருக்கிறேன். திட்டு திட்டு, நல்லா திட்டு, அப்பொழுதுதான் பூக்கும். வெட்டி போட்டுடுவேன் பூக்கவில்லை என்றால். 8 வயது பாக்கியலட்சுமி இடுப்பில் கை வைத்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருப்பாள்.
வீடு முழுவதும் சுற்றியும் வேலி போட்டது போல் செம்பருத்தி உள்ளங்கை அளவிற்கு பூக்கும். இந்த ஒரு மரம் மட்டும் பூக்கவில்லை என்றால் பாகியலட்சுமிக்கு கோபம் வராதா என்று கிருஷ்ணராமன் நாடகம் போல் பேச இளம் வயது ராஜேந்திரன் எகிரி குதித்து சிரித்தான். அவ்வளவு வெள்ளேந்தியா? அவ்வளவு வெள்ளையான மனமா? நான் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று குறுக்கு கேள்வியாக கிருஷ்ணராமனிடம் கேட்டார். அதுதான் யா தலையெழுத்து. நாம் வெள்ளையாக இருக்க முடியாது. இருந்தால் இந்த தேசம் உறுதியாக இருக்காது. யார் எது பேசினாலும் சந்தேகப்படுவது மன்னன் இயல்பு. நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விவசாயிக்கு நேர்ப்பதமாக வாழ கிருஷ்ணராமன் தான் சொல்லிக் கொடுத்தார். சூழ்ச்சி, சூழ்ச்சி, சூழ்ச்சி என்று வாழ்க்கையில் ஒவ்வொரு மனித துளியும் சூழ்ச்சியாகவே போய்விட்டது. ஒவ்வொரு நாளிகையும் எதிராளியை எடை போடுவதாகவே போய்விட்டது. இப்பொழுதும் அந்த வேளைதான் வந்திருக்கிறது. விமலாதித்தன் என்ற மடையன் என்ன செய்கிறான், என்ன செய்யப் போகிறான் என்று கவலை உள்ளே பிடித்து கொண்டது. ஆனால் வெள்ளேந்தியான இந்த மனிதர்களுக்கு நடுவே உட்கார்ந்து கொண்டிருப்பது சந்தோஷமாக இருந்தது. கோவில் எப்படி கட்டினார்கள் என்று விளக்க கூட்டம் சிறிய சப்தம் கூட எழாமல் கேட்டது. அதில் பாதி பேருக்கு புரிந்தது, பாதி பேருக்கு புரியவில்லை என்பது முகத்தில் தெல்ல தெளிவாக தெரிந்தது. இதை எப்படி சொன்னாலும் அவர்களுக்கு புரிவது கஷ்டம்தான். வேண்டுமென்றால் எப்படி கட்டினார்கள் என்று சிற்பிகளை வைத்து ஒரு மாதிரி அமைக்கச் சொல்லலாம் என்று சிந்தித்தார். சட்டென்று அது சரியான யோசனை என்று பட்டது. அடிக்கடி தினம் தினம் வந்து பார்க்கிறவர்களுக்கு தனியாக ஒரு மாதிரி அமைத்தால் என்ன? செம்புலியை நோக்கத் திரும்பினார். செம்புலி அருகே வந்து கை கட்டி கொண்டார். மெல்ல அவர் காதில் சில பெயர்களை சொன்னார். உடனே ஆகட்டும் என்றார். செம்புலி 2 வீரர்களை அழைத்து சிற்பிகளை உடனே வரச் செய்தார். ராஜேந்திரருடைய அடுத்த குணம் இது. எப்பொழுது என்ன நினைத்தாரோ அதை அப்பொழுதே செய்தாக வேண்டும். பல்வேறு சிற்பங்களாக, களிமண் மாதிரிகளாக இந்த கோவில் எழுதப்பட்டதை பொம்மைகளாக செய்ய வேண்டும் என்று உள்ளுக்குள் தீர்மானித்துக் கொண்டார். அதை சுடுமண் பொம்மைகளாக செய்து வைக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே விமலாதித்தனை பற்றி கவலையும் ஓடிக்கொண்டிருந்தது. விமலாதித்தன் மீது கூட தவறு இருக்காது. இந்த குந்தவை ஏதேனும் அதிக பிரசங்கித்தனம் செய்திருப்பாள். குந்தவையை அடக்கி வைக்காதது தன்னுடைய தவறு அல்ல, மாமன்னர் ராஜராஜர் செய்த தவறு. முதல் பெண் என்று செல்லம் கொடுத்து முற்றிலும் மோசமானவளாக அவளை வளர்த்துவிட்டார். தன் தமக்கையைப் போல மிகுந்த கெட்டிக்காரியாகவும் சூட்சமம் புத்தி உடையவளாகவும் கருணை மிக்கவளாகவும் இருப்பாள் என்று தன்னுடைய தமக்கையின் பெயரை அவளுக்கு வைத்தார். ஆனால் அத்தைக்கு நேரெதிராக இந்த குந்தவை வளர்ந்தாள். ஆங்காரம், அலட்சியம், பிடிவாதம், எடுத்தெறிந்து பேசுதல், சீற்றம், பெண் என்ற நாணத்தை விட்டுவிட்டு துக்கிரித்தனமாக அலைத்தல் போன்றவை அவளுடைய இயல்பாக இருந்தது. வீரமாதேவியார் காதோரம் ஒருமுறை இவளை பார்த்துவிட்டு ராஜேந்திர சோழனிடம் சொன்னார். இவர் கற்புக்கரசியாக இருக்கிறாளே, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இவள் நினைத்தால் அந்த விஷயத்தை தூக்கி எறிந்து விடுவாள். எதனாலேயோ அதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறாள் என்று சொன்னாள். கொஞ்சம் கோபத்தோடு வீரமாதேவியரை முறைத்து பார்த்தபோது, உங்களுக்கு பெண்களை பற்றி தெரியாது. குந்தவை எதற்கும் துணிந்தவள். இதை மட்டும் உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தெள்ளத் தெளிவாக சொன்னாள். வீரமாதேவியார் மட்டும்தான் ராஜேந்திர சோழனிடம் இத்தனை உரிமையோடும் இத்தனை விவரமாகவும் பேச முடியும். ராஜேந்திரர் திரும்பி வந்தியத்தேவரையும் அருள்மொழியையும் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தபோது 2 பேரும் மூளைக்கு ஒரு திக்காய் மெல்ல அலைந்து கொண்டிருப்பது புரிந்தது. அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. பிரச்சனையை தன் தலையில் போட்டுவிட்டு அவர்கள் நகர்ந்து விடவில்லை. மாறாக அவர்களும் யோசிக்கிறார்கள். போய் உட்கார்ந்தால் போதும், மடமடவென்று அடுத்தபடியான விஷயங்களை 2 பேருமே தெளிவாக பேசுவார்கள். இந்த சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அற்புதமான அதிகாரிகள் கிடைத்ததுதான். ஆனால் வந்தியத்தேவர் ஒரு கோணம் என்றால் அருண்மொழிப்பட்டன் இன்னொரு கோணம். இந்த 2 கோணங்களுமே நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டார். கோவில் வாசலில் இருந்து வந்த இளநீரை வீரர்கள் வெட்டி கொடுக்க கிராமவாசிகள் வெட்கத்தோடு வாங்கிக் கொண்டார்கள். குடிமக்கள் கையிலேயே வைத்திருந்தார்கள். என்று கை உயர்த்தியதும் மடமடவென்று குடித்தார்கள். மன்னரின் செல்வாக்கு மக்கள் இளநீர் குடிப்பதில் தெரிந்தது. உண்பதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் புளியஞ்சாதம் என்று சொன்னார்கள். எங்கே, எனக்கு ஒரு கை கொடுங்கள் என்று சொல்ல வெட்கப்பட்டார்கள். ஐயோ, உங்களுக்கு எதற்கு இது? நீங்கள் பஞ்சபட்ச பரமானம் சாப்பிடுகிறவர்கள். இல்லையே, நேற்றும் எங்கள் வீட்டில் புளியஞ்சாதம்தான் என்று மன்னர் சொல்ல, அப்படியா என்று வெள்ளையாய் மறுபடியும் வியந்தார்கள். அருள்மொழிப்பட்டன் மெல்ல வந்தியத்தேவருக்கு அருகே போய் நின்று அவருக்கு அருகே குனிந்து காதோரம் பேசினான். உங்களோடு குந்தவை விஷயம் பற்றி பேச விரும்புகிறேன். நீங்கள் பேச விரும்புகிறீர்களா அல்லது வேறு ஏதேனும் சிந்தனையில் இருக்கிறீர்களா? வந்தியத்தேவர் தாமதித்தார், நெட்டியிருத்தார். பிறகு மெல்ல, சரி பேசலாம் என்றார். ராஜேந்திர சோழரின் தங்கையார் குந்தவை பிராட்டியார் பற்றி எனக்கு தெரியும். ஆயினும் உமது அளவு பழக்கமில்லை. அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்று தெரிய எனக்கு வாய்ப்புகள் குறைவு. அதுவும் தவிர அவருடைய வாழ்க்கையில் நான் அதிகம் ஆர்வம் காட்டவில்லை. ஒருமுறை எனக்கும் அவர்களுக்கும் லேசாக சண்டை மூண்டது. ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்கு ஒருமுறை போகும்போது என் உடைவாளை கலற்றி துவாரபாலகர் மீது சாத்திவிட்டு போனேன். உள்ளுக்குள் கருவறையில் நுழைந்து மலர் சாத்தி
வணங்கிக் கொண்டு வெளியே வந்தபோது எனக்கு முன் போன குந்தவை பிராட்டியார் அந்த வாளை கையில் எடுத்து, யாருடைய வாள் இது, எதற்கு இங்கே இருக்கிறது என்று எகத்தாளமாக கேட்டார். நான் என்னுடைய வாள்தான் என்று சொன்னேன். என்ன வாளை இங்கே போட்டுவிட்டு போயிருக்கிறீர்? உங்களை போய் சேனாதிபதியாய் நியமித்தார்களே என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் போய்விட்டார். சுற்றியிருந்த அவர் தோழிகள் வேண்டுமென்றே உறக்கச் சிரித்தார்கள். அவர்கள் வார்த்தையை தான் முடிவு என்பது போல நடந்து கொண்டார்கள். அதற்கு பதில் சொல்ல கோபம் பொங்கி எழுந்தது. வீரமாதேவியார் வேண்டாம் என்று விரல் அசைத்து அமைதியாக்கி விட்டார்கள். நரிவளம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி என்று நான் நகர்ந்து விட்டேன். இப்பொழுது பிரச்சனை பூதாகரமாக இருப்பதால் உங்களிடம் விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குந்தவை பிராட்டி எந்த மாதிரி? அபத்த களஞ்சியம், ஆணவம் பிடித்த பெண்மணி, அட்டகாசம் செய்வதற்கே இடையாறாத ஆசை காட்டுகிற அநாகரீகம், அரசர் குடும்பத்துக்கு பெண் என்றால் எவ்வளவு பலமும் தனக்கு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர், சேடி பெண்களை, வேலை ஆட்களை பிறம்பால் அடிக்க முயற்சிக்கிறவர், ராஜேந்திர சோழர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அத்தனையும் தானும் செய்ய வேண்டும் என்று முட்டாள்தனமாக ஆசைப்படுபவர். எல்லையில்லா ஆசை அது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறாயா? அநேகமாக ராஜராஜரிடம் இருந்து அத்தனை தளபதிகளுக்கும் தெரியும். ராஜேந்திர சோழருக்கு பட்டாபிஷேகம் நடந்தபோது குந்தவை தனக்கும் பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று சொன்னார். அப்படி நடத்துவது இயலாது என்று சொன்னபோது தன்னுடைய அரண்மனை வளாகத்தில் பெரிய சிங்காசனம் போட்டு காவிரியிலிருந்து ஜலம் கொண்டு வர சொல்லி, சேடிகளை விட்டு தண்ணீர் ஊற்றி சொல்லி, தானே கிரீடம் அணிந்து கொண்டு, தானே மலர் மாலை அணிந்து கொண்டு, தானே செங்கோல் வைத்துக்கொண்டு, நான் சோழ தேசத்தின் மகாராணி என்று பிரகடனம் செய்து கொண்டார். எந்த சோழ தேசத்தின் மகாராணி என்று ராஜராஜரின் மனைவி பஞ்சவன் மாதேவி கேட்டதற்கு, சோழ தேசத்தை இரண்டாக பிரித்து வடபகுதி ராஜேந்திரனுக்கும் தென்பகுதி எனக்கும் தரப்பட வேண்டும் என்று சொன்னார். 2 அடி முன் வைத்து பலீர் என்று பஞ்சவன் மாதேவி குந்தவை கன்னத்தில் அறைந்தார். என்ன என்கின்ற பொழுது மறுபடியும் ஒரு அறை. யாரை அடிக்கிறீர்கள் என்று சீறி சினந்த போது, சோழ தேசத்தை துண்டாகச் சொல்லி எவர் பேசினாலும் இப்படிதான் ராஜேந்திரர் நடந்து கொள்வார் என்று சொல்லி மறுபடியும் ஒரு அறை விழுந்தது. சுற்றியுள்ளோர் எல்லோரும் பதறிப்போனார்கள். எவரும் இந்த ஒரு நடவடிக்கையை எதிர்பார்க்கவில்லை. ஐயோ ஐயோ என்று கொஞ்ச துவங்கினார்கள். அத்தனை பேரையும் ஒரு அதட்டில் விளக்கினார். இம்மாதிரி பேச்சுகள் இதுவே கடைசி முறை. இன்னொரு முறை உனக்கு இந்த பேச்சு வருவதாக இருந்தால் உன்னை நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று பயமுறுத்தி விட்டு போனார். ராஜேந்திர சோழரின் காதுக்கு அவர் சிற்றன்னை பஞ்சவன் மாதேவியின் அடிதடி ரகலை வந்தது. சிற்றன்னை செய்தால் சரியாகத்தான் இருக்கும், அவர்கள் தவறே செய்யாதவர்கள் என்று ஒரு வார்த்தையில் அந்த விஷயத்தை விளக்கிவிட்டார். ராஜராஜருக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அடிக்காமல் சொல்லிக்கோடேன் என்று மெல்லியதாய் பஞ்சவன் மாதேவியன் கடிந்து கொண்டார். ஆனால் அடித்து சொல்லியும் கூட அந்த பெண்மணிக்கு புரியவில்லை. என்ன காரணம்? வளர்ப்பு தவறா அல்லது பிறப்பிலேயே ஜாதகக் கோளாறா? இரண்டும் தான். கோளாறான ஜாதகம். பிறகு பட்டத்து அரசர் ராஜராஜ சோழரின் 14 மனைவிகளும் பட்ட மகிழ்ச்சியின் பெண் என்பதால் கொஞ்சி கொஞ்சி வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவள் எல்லோரையும் மிரட்டிக் கொண்டிருந்தாள். ராஜராஜரும் முதல் மகள் என்பதால் அதிகம் கண்டு கொள்ளவில்லை. நடுவில் பெண் பிள்ளை, அதாவது மாதேவடிகள் எனும் சந்திரமல்லி ஏன் பௌத்த மதத்தை தழுவினார்? சைவ சமயம் செழுந்தோங்கிய சோழ தேசத்தில் அரசர் குடும்பத்தில் ஒருவர் பௌத்த மதத்தை தழுவது நியாயமானதா? அருண்மொழி வினவினான். விட்டால் நீரும் போயிருப்பீர் அல்லவா? பௌத்தம் அத்தனை கவர்ச்சியானது. அதில் பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அவை நடுவில் பெண் பிள்ளைக்கு ஒப்புமையாக இருந்தன. அவர் அதிகம் குந்தவையால் காயப்பட்டவர். குந்தவை ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்து எப்படி இருக்கக்கூடாது என்று பாடமாக எடுத்துக்கொண்டவர். அந்த பாடம்தான் பௌத்தம் நோக்கி திரும்ப இருக்கக்கூடும். 4வது பெண் பிள்ளை இவளை கண்டு கொள்ளவே இல்லை. இவளிடமிருந்து விலகி வேறு விதமாக வளர்ந்தாள். அவள் நேரடியாக போரில் ஈடுபடாமல் போருக்கு வேண்டிய கருவிகளையும் தானியங்களையும் தருகின்ற ஒரு சிற்றரசருக்கு வாழ்க்கைப்பட்டு மிக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். போர் என்று தீர்மானித்துவிட்டால் முதலில் வருவது கங்கம்மா என்கின்ற அந்த 3வது பெண்ணினுடைய பெயர்தான். மிக எளிமையான குடும்பம் அவளுடையது. அங்கே இடையாறாது புலவர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும். சரி, குந்தவை பற்றி சொல்லுங்கள். அவர் திருமணம் விமலாதித்தனோடு ஏன் நடந்தது? திருமணம் என்றால் என்ன அர்த்தம்? வந்தியத்தேவர் எதிர்கேள்வி கேட்டார். இதற்கு என்ன பதில் சொல்வது? திருமணம் என்றால் 2 குடும்பங்கள் இணைகின்றன என்று அர்த்தம். பெரியவர்கள் நீர் வார்த்து கொடுத்து பெண்ணை தானமாக கொடுப்பது என்று அர்த்தம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என் வாழ்நாளில் உறுதியாக உன்னை ஏற்கிறேன் என்று அர்த்தம். உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று பிரதிஜை செய்து கொள்வதாக அர்த்தம். கூடலுக்கு பிறகு திருமணம் என்றால் என்ன சொல்கிறீர்? விமலாதித்தனை ஓடி ஓடிப்போய் குந்தவையார் காதலித்தார்கள். எங்கிருந்து எங்கு ஓடிப்போய்? தஞ்சையிலிருந்து திருவையாறு ஓடிப்போய் அங்கு அடைக்கலமாக இருந்த விமலாதித்தனை சுற்றி சுற்றி வந்து காதலித்தார்கள். விமலாதித்தனுக்கு வேறு வழி இல்லை. சீலை சாளுக்கியத்தில் ஒட்டர்களாலும் மேலை சாளுக்கியத்தாலும் சுற்றியுள்ள நம்பிக்கை துரோகிகளாலும் அடித்து துரத்தப்பட்டு உயிர் பிழைப்பதற்காக தஞ்சைக்கு வந்து சரண் அடைந்திருக்கிறார். ராஜேந்திர சோழரின் பாதுகாப்பில் இருக்கிறார். ராஜராஜரும் அவனை ஆதரித்து இங்கேயே இரு,
நான் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பக்கம் போய் உன்னை அரசராக நியமிக்கிறேன் என்று சொல்ல அமைதியாய் காத்திருக்கிறார். இப்பொழுது ராஜராஜரின் மகள் ஓடி வந்து காதலித்தாள். அவன் என்ன செய்வான்? பாவம், தர்ம சங்கடம்தான். குந்தவையை பற்றி தெரிந்தும் காதலித்தான். எங்கே தன்னை மிரட்டக்கூடிய புருஷன் வந்துவிடுவானோ என்று பயந்திருந்த குந்தவைக்கு விமலாதித்தனுடைய மென்மையும் அனுசரணையும் மிகவும் பிடித்து போயிற்று. எனவே உடனடியாக திருமணம் செய் என்று பிடிவாதம் பிடித்தாள். அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? முடியாதம்மா, அப்படியெல்லாம் செய்ய முடியாதம்மா, 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டும் என்று சொல்ல, அதெல்லாம் செய்ய முடியாது, நான் கருவிற்று இருக்கிறேன் என்று சொன்னாள். அரண்மனை கதி கலங்கி விட்டது. அடக்கடவுளே! அருண்மொழி பதறினான். பரதகண்டம் முழுவதும் ஜெயித்த ராஜராஜர் எப்படி பதறியிருப்பார்? யோசித்துப் பாரும். ஒரு தகப்பனுக்கு இது எவ்வளவு பெரிய வேதனை, யோசித்துப் பாரும். இது உண்மையா பொய்யா? அற்புதம், சரியான கேள்வி கேட்டீர். அது உண்மையில்லை, பொய். உடனடியாக திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த பெண் சொன்ன பொய். எப்படி பொய் என்று தெரிந்தது? இது குறித்து விசாரித்த ஆட்களை அனுப்பி விமலாதித்தரே ஏன் இப்படி செய்துவிட்டீர்? அடைக்கலம் கொடுத்தால் இப்படி செய்வதா என்று ராஜேந்திரர் விசாரிக்க, பூமி சத்தியமாக, என் தாய் தந்தையர் சத்தியமாக, நான் இளவரசியை தொடவே இல்லை என்று அழுதபடியே சொன்னாராம். அடக்கடவுளே! இவரிடம் வந்தால் நான் கருவற்றிருக்கிறேன் என்று மறுபடி சொன்னாள். இப்பொழுது சிக்கல் வேறு விதமாக விட்டது. ஆம், யார் காரணம் என்று வந்துவிட்டால் விமலாதித்தன் மறுத்துவிடக்கூடும் அல்லவா? இவ்வளவு தொலைவு வந்த பிறகு அவன் மறுத்து இவள் மேற்கொண்டு வேறு ஆட்டம் போட சரியாக இருக்குமோ? ஆகவே எல்லா அரசிகளையும் அனுப்பி, தாயே பொய் சொல்லாதே, நிச்சயமாக உனக்கு விமலாதித்தனை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்கிறாய் என்று கேட்டபொழுது உண்மையை சொல்லியிருக்கிறாள் அந்த பெண்மணி. கொஞ்சம் ரசக்குறைவாகிருக்கிறதே. ரசக்குறைவுதான், அரண்மனை ரசக்குறைவு. இதுவே ஒரு மறவர் வீட்டில் நடந்திருந்தால் வெட்டி வீழ்த்திருப்பார்கள். ஒரு வேளாளர் வீட்டில் நடந்திருந்தால் அடித்து வெளியே போ என்று ஊர் விட்டு துரத்திருப்பார்கள். அந்தனர் வீட்டில் நடந்திருந்தால் தற்கொலை செய்து கொள் என்று சொல்வார்கள். அரச குடும்பம் என்ன செய்வது? எது செய்தாலும் ஊரில் வெறும் புரளியாக அவசொல்லாக வரும். அது எதிரிகளுக்கு வாய்க்கு அரிசியாக போய்விடும். எனவே உடனடியாக விமலாதித்தன் குந்தவை திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. நிதானமாக நடக்க வேண்டிய ஒரு போர் விமலாதித்தன் மாப்பிளையாய் ஏற்றதும் அவருக்கு பரிசளிப்பதற்கு கீழை சாளுக்கியம் நோக்கி ராஜேந்திர சோழர் படையெடுக்க வேண்டியதாயிற்று. ராஜராஜர் சார்பில் ராஜேந்திரர் போய் கீழை சாளுக்கியம் முழுவதும் ஒரு சுற்றி வந்து ஒட்டர்களை அடக்கி மேலை சாளுக்கியம் ஆட்களை துரத்தி இங்கே நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை தூக்கிலேற்று பலரை தண்டித்து மிகச் சரியான ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி அங்கு விமலாதித்தனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு வந்தார். பட்டாபிஷேகம் செய்த நாளிலிருந்து 10வது மாதம் ராஜநரேந்திரன் பிறந்தான். பிரச்சனை முடிந்து போயிற்றே, இனி ராஜநரேந்திரன் தான் இளவரசன். அதெப்படி? கீழை சாளுக்கியத்தில் அப்படி பிரச்சனை தீராது. அந்த அம்மையார் அமைதியாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். சிங்காசனத்திற்கு அருகே இன்னொரு சிங்காசனம் போட்டு விமலாதித்தனுக்கு அருகே தானும் உட்கார்ந்து தன் கையில் செங்கோல் வைத்துக்கொண்டு தனக்கும் செய்கீர்த்தி சொல்ல சொல்லி ரகலை செய்துவிட்டார். கீழை சாளுக்கியத்தில் உள்ள சிற்றரசர்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. கோதாவரியை தாண்டி உள்ளே சிற்றரசர்களுக்கெல்லாம் கடுங்கோபம். இதென்ன குரங்கை கொண்டு வந்திருக்கிறாய் என்று காதுபடவே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது. என்னுடைய மனைவியான குந்தவையை அவர்கள் நன்கு அறிவார்கள். ராஜராஜ சோழனுடைய தமக்கையின் பண்பும் உத்தம குணமும் கருணையும் ஆதுரச்சாலைகள் ஏற்படுத்திய பாங்கும் அவர்கள் மிகவும் விரும்பினார்கள். வந்தியத்தேவர் மிருதுவாக தொடர்ந்தார். குறிப்பாய் விண்ண கரங்களுக்கு குந்தவை தேவியார் நிறைய உதவிகள் செய்வது கீழை சாளுக்கியத்தில் உள்ளவர்களுக்கு புரிந்தது. கீழை சாளுக்கியத்தவர்கள் வைஷ்ணவர்கள். விண்ணகரம் என்பது வைஷ்ணவ திருக்கோவில்கள். சைவ பழகலாக இருந்தாலும் வைஷ்ணவ கோவில்களுக்கு வாரி வாரி வழங்கும் தன்மை கீழை சாளுக்கியத்தியவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. திருவேங்கடமுடையான் வீற்றிருக்கும் திருமலை திருப்பதிக்கு வரச்சொல்லி அவர்களை பலமுறை வற்புறுத்தி கேட்டார்கள். இவர்களும் பல காணிக்கைகளை அனுப்பி வைத்தார்கள். சோழ அரச குடும்பத்தில் பலரும் சரி, இது மட்டும் கெட்டு போயிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏதேனும் தவறு நடக்கும் எனில் ராஜேந்திர சோழர் சரியானபடி தீர்ப்பளிப்பார் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதில் காயம்பட்ட சில பேர் இருந்தார்கள். அவர்களை மேல சாளுக்கியத்தினர் வளைத்து பிடித்து ஒன்றாக்கி அவர்கள் மூலம் மிக அழகிய ஒரு அரசகுல பெண்ணை விமலாதித்தனை சந்திக்க வைத்து அவளை 2ஆம் முறையாக விமலாதித்தன் மணந்து கொண்டான். இந்த பெண்மணிக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. சண்டை ஆரம்பமாகிவிட்டது. அது சரி, இப்பொழுது ராஜேந்திரர் என்ன முடிவுக்கு வருவார்? ஒரே ஒரு முடிவுதான். ராஜேந்திரர் சொல்வார் என்று எதிர்பார்க்கிறேன். என்னவென்று? குந்தவையை கொன்றுவிடலாமா என்றுதான். விளையாடுகிறீர்களா? உடன் பிறந்த சகோதரி அல்லவா, அவளை கொல்ல வேண்டுமென்றா மன்னர் யோசிப்பார்? உனக்கு ராஜேந்திரை பற்றி தெரிந்தது அவ்வளவுதான். இங்கு வந்தவுடன் நம் இருவரையும் நோக்கி அவர் கேட்கும் முதல் கேள்வி குந்தவையை கொன்றுவிடலாமா என்றுதான். அப்படி அவர் கேட்கவில்லை என்றால்? அருண்மொழி பட்டர் வந்தியத்தேவரை நோக்கி கைத்தட்டி ஆரவாரிக்கும் விதமாக கேட்டான்.
என்னுடைய இந்த 40 வருட அரசியல் வாழ்வை உதறவிட்டு உத்தம சோழனின் மகன் மதுராந்தகன் போல நானும் கோவில் கணக்குகளை சரிபார்க்க போய்விடுகிறேன். அட, உடனே ரோஷம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டதோ? உனக்கு அவ்வளவு தெரியுமா என்பது போல் நீ கேள்வி கேட்டால் எனக்கு அதைவிட அதிகமாக தெரியும் என்பதாகத்தான் உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய அபிப்பிராயத்தை, என்னுடைய அரசியல் கணிப்பில், என்னுடைய அரசியல் அறிவில் நீ வெறும் சிறு குழந்தை, கை சூப்பும் பாலகன், வெறும் குந்தாணி குண்டு. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே செம்புலி அவர்களை நோக்கி நடந்து வந்து தெரிந்தது. செம்புலி அருகே வந்ததும் மடியிலிருந்து சரக்கென்று ஒரு ஓலை சுருளை எடுத்து வந்தியத்தேவரிடம் நீட்டினான். என்ன அது? வந்தியத்தேவர் வாங்காமல் செம்புலியை கேட்டார். உங்கள் இருவருக்கும் இந்த ஓலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இருவருக்கும் கொடுக்கச் சொன்னார் என்று சொல்கிறாய். இருப்பது ஒரு ஓலை. அதை என்னிடம் நீட்டினால் எப்படி? அவர் சேனாதிபதி அல்லவா? சேனாதிபதிக்கு முதலில் கொடு. நான் நிதியமைச்சர் தானே? இல்லை, அவர் சேனாதிபதி, நீங்கள் நிதியமைச்சர் என்று பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் வயதிலும் அறிவிலும் மூத்தவர் நீங்கள். உங்களுக்குத்தான் முதல் மரியாதை. பிறகுதான் அருண்மொழிப்பட்டனுக்கு மரியாதை செலுத்துவது என்பது விவரம் அறிந்து எவரும் செய்யக்கூடிய ஒன்று. அதைத்தான் நான் செய்தேன். சேனாதிபதி மிகச் சிறந்தவர்தான். ஆனால் 2 பேரில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் வயதில் முதிர்ந்த உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரிதான் செம்புலி, கிழவர்களுக்கு மரியாதை கொடுப்பதுதான் சோழ தேசத்தின் பண்பாடு. அருண்மொழிப்பட்டன் கேலி செய்தான். செம்புலி, ஓலை சுருளை அவரிடமே கொடு. அவர் படித்துவிட்டு முடிக்கட்டும். பிறகு நான் பார்த்து விளக்கம் சொல்கிறேன், வந்தியத்தேவர் சொன்னார். வேண்டாம்பா, நீ யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரிடமே கொடு. நீ எடுத்த முடிவு சரி. வந்தியத்தேவர் தான் இங்கு மிகப்பெரிய அதிகாரி. அவர் அதிகாரி மட்டுமல்ல, அரசருக்கு உறவு. அவர் தமக்கையை மணந்து பேரறிவாளன். அத்தான் முறை. மன்னர் மாமா என்று வாஞ்சனையுடன் அழைக்கின்ற மனிதரல்லவா? தன் மருமகர் கடிதத்தை அவரே படிக்கட்டும் என்று 2 அடி அருண்மொழி பின்னே நடந்தான். ஓலை சுருள் வந்தியத்தேவரிடம் கொடுக்கப்பட்டது. ஓலை சுருளை பிரித்து படித்தார். மெல்ல அருண்மொழியிடம் நீட்டினார். அருண்மொழி அவரை பார்த்து என்ன என்று கேட்டான். படி என்று ஒரு வார்த்தையில் சொன்னார். மெல்ல பிரித்து படித்தான். குந்தவையை கொன்றுவிடலாமா? 2 வார்த்தைகள் இருந்தன. அருண்மொழிப்பட்டன் திகைத்துப் போனான். ஆச்சரியத்துடன் வந்தியத்தேவரை பார்த்தான். இது சிவன் சன்னதி. சிவன் சன்னதியில் சிவனைத் தவிர வேறு எவரையும் வணங்குவது முறையல்ல. எனவே உமது 2 கைகளையும் கால்களாக பாவித்து நான் கண்ணில் ஏற்றிக்கொள்கிறேன். 2 கையையும் பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டான். வந்தியத்தேவர் நெகிழ்ந்து போனார். குனிந்து வணங்கிய அவன் முதுகை தடவினார். தலையை கோதினார். இழுத்து அருகே உட்கார வைத்துக் கொண்டார். என்னை பாராட்டுவது இருக்கட்டும். சொல், குந்தவையை கொன்றுவிடலாமா? கூடாது. ஏன்? ராஜ நரேந்திரருக்காக குந்தவை உயிரோடு இருக்க வேண்டும். குந்தவையை கொன்றுவிட்டு ராஜ நரேந்திரனை என்ன செய்வதாக உத்தேசம்? அவனை இங்கு அரசாக நியமிக்க வேண்டும். விமலாதித்தன் லாயக்கில்லாதவன். ராஜ நரேந்திரனை சிம்மாசனத்திற்கு லாயக்கு உள்ளவனாக அங்கே திடமாக கால் ஊன்றி நிற்பவனாக நாம் செய்ய வேண்டும். வேண்டுமென்றால் குந்தவை ராஜ நரேந்திரனிடமிருந்து பிரித்துவிடலாம். மிகச்சிறந்த பண்டிதர்கள் அவனுக்கு துணையாக வைக்கலாம். தாயை கொன்றுவிட்டு பிள்ளைக்கு பட்டம் என்றால் எங்கோ ஒரு இடத்தில் பிள்ளைக்கு வலிக்கத்தானே செய்யும். அதை செய்யக்கூடாது. செய்தது ராஜேந்திரர் என்றால் கசப்பு அதிகமாகும். கசப்பு அதிகமானால் அவனும் மேலை சாளுக்கியம் பக்கம் சாய்வான். அப்படி மேலை சாளுக்கியம் பக்கம் சாய்ந்தால் கீழே சாளுக்கியம் மேலை சாளுக்கியம் வசம் எளிதாக சிக்கிக்கொள்ளும். அப்படி கீழே சாளுக்கியம் மேலை சாளுக்கியத்தின் வசம் சிக்கிக்கொண்டால் கீழே சாளுக்கியத்திலிருந்து மேலை சாளுக்கியம் படைகள் திரட்டிக்கொண்டு தெற்கு நோக்கி திருவொற்றியூர் வரும். திருவொற்றியூர் தாக்கிக் கொண்டு தொண்டை நாடு, நடுநாடு எல்லாம் தாண்டி தஞ்சையில் கால் வைக்கும். நாம் பலகீனமாவோம். ஒருபொழுதும் குந்தவை கொன்றுவிடக்கூடாது. நாம் பலமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த அம்மையார் உயிரோடு இருக்க வேண்டும். நாம் அந்த அம்மையாரை விட பலமும் தெளிவும் மிக்கவனாக ராஜ நரேந்திரனை மாற்ற வேண்டும். இது இந்த எளியனுடைய எண்ணம். அற்புதம்டா, அற்புதம். ஒரு நூல் காட்டினால் போதும், மொத்த சேலையின் தரத்தை சொல்லிவிட்டாய். நீ இப்படி சொன்னாய் என்று ராஜேந்திரிடம் சொல்லிவிடுகிறேன். இருங்கள், ஏதேனும் தவறு இருக்கிறதா? இல்லையே. அப்பொழுது நீங்கள் சொன்னதாக சொல்லிவிடுங்கள். இல்லை, அருண்மொழிப்பட்டன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறான் என்று நான் அவரிடம் சொன்னால் அது கூடுதல் மதிப்பு. நீ விழுந்து வணங்கினாய் அல்லவா? உனக்கு நான் ஏதேனும் பரிசு தர வேண்டாம் அல்லவா? இதை என் பரிசாக வைத்துக்கொள். ராஜேந்திரர் வந்தவுடன் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் மனமாற உண்மையாக பாராட்டப் போகிறேன். இந்த முறை அவர் அவனை இருக்க அணைத்துக் கொண்டார். அவனும் அவரை அணைத்துக் கொண்டான். 50 வயது இளைஞனும் 65 வயது கிழவனும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது அற்புதமான காட்சியாக இருந்தது. தொலைவில் திரும்பி சட்டென்று இதை பார்த்த ராஜேந்திரர் புன்னகை செய்து கொண்டார். அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். நான் இன்னும் வரவில்லையே என்று பரபரத்தார். ஜனங்களை நோக்கி கை கூப்பினார். மெல்ல நாற்காலி விட்டெழுந்தார்.
விடை பெற்று கொண்டு வந்தியத்தேவரையும் அருண்மொழியையும் நோக்கி நடக்கத் துவங்கினார். நண்பர்கள் எழுந்து நின்றார்கள்.